வணக்கம். வெற்றிக்கான வாழ்த்துக்கள். நாளடைய நாலடியாருடைய பாடல்கள ஏற்கனவே நாம் 300 பாடல்களோட விளக்கங்களையும் பார்த்தாச்சு. ஸோ, அதன் தொடர்ச்சியாக 301ஆம் பாடலிலிருந்து விளக்கங்களோட நம்ம பார்த்துரலாம். ஸோ, 31வது அதிகாரம் இரவச்சம், அதாவது இரத்தலுக்கு அஞ்சுதல். 301ஆம் பாடல். நம்மாலே யாவரின் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மாலாம் ஆக்கம் இலரென்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினர். நம்மாலே யாவரின் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மாலாம் ஆக்கம் இலரென்று. இந்த வறியவர் நம்மால்தான் செல்வராக முடியும், தம் சொந்த முயற்சியால் ஈட்டும் செல்வம் உடையராகார் என்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினர். தம்மைத்தாமே பெரிதாக அலட்டிக்கொள்ளும் மனமுடைய செல்வர் பின்னே தாங்களும் தெளிந்த அறிவுடையவராருள்ள நல்லோர் செல்வார்களோ. அதாவது இந்த வறியவர் நம்மால் தான் செல்வராக முடியும், தம் சொந்த முயற்சியால் ஈட்டும் செல்வம் உடையவராகார் என்று தம்மைத்தாமே பெரிதாய் அலட்டிக்கொள்ளும் மனமுடைய செல்வர் பின்னே தாங்களும் தெளிந்த அறிவுடையவராயுள்ள நல்லோர் செல்வார்களோ. நம்மாலே யாவரின் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மாலாம் ஆக்கமிலரென்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினர். அடுத்ததாக, இழித்தக்க செய்தொருவன் ஆற உணலின் பழித்தக்க செய்யான் பழித்தல் தவறோ விழித்திமைக்கு மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு. இழித்தக்க செய்தொருவன் ஆற உணரின் பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ ஒருவன் இறந்து மீண்டும் பிறக்கும் பிறப்பு என்பது மூடிய கண்களை விழித்து இமைக்கின்ற அளவினது அல்லவா. விழித்திமைக்கு மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு. அதாவது விழித்திமைக்கு மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு. ஒருவன் இறந்து மீண்டும் பிறக்கும் பொழுது பிறக்கும் பிறப்பு என்பது மூடிய கண்களை விழித்து இமைக்கின்ற அளவினது அல்லவோ. இழித்தக்க செய்தொருவன் ஆற உணரின் பழித்தக்க செய்யான் பசித்திருத்தல் தவறோ. எனவே ஒருவன் அழியும் உடலை வளர்க்க இழி செயல்கள் செய்து வயிறு நிரம்பிய உண்ணுவதனினும் பழிச்செயல்கள் செய்தவனாய் பசித்து அழிதல் தவறாகுமோ. ஒருவன் இறந்து மீண்டும் பிறக்கும் பிறப்பு என்பது மூடிய கண்களை விழித்து இமைக்கின்ற அளவினது அல்லவா. எனவே ஒருவன், அதாவது அழியும் உடலை வளர்க்க இழி செயல்கள் செய்து வயிறு நிரம்பிய உண்ணுவதனினும் பழிச்செயல்கள் செய்யாதவனாய் பசித்து அழிதல் தவறாகுமோ. இழித்தக்க செய்தொருவன் ஆற உணர்லின் பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ விழித்திமைக்கு மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு. அடுத்ததாக, இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி புல்லா அகம்புண் உண்ணுமின் என்பவர் மாட்டாளால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி. பொதுவாக உலகியலில் ஒரு சிலர் ஏழமை காரணமாக இறக்கத்தக்க அதை யாசிக்க துணிந்து இழிந்த வழியில் செல்லாமல் இருப்பதும் இல்லை. புல்லா அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். ஆனாலும் மேன்மக்கள் எம் வீட்டிற்கு வருக விருந்து உண்க என்று விரும்பி அழைப்பவரிடம் அல்லாமல் மற்றவரிடம் தம் முகம் காட்டி செல்லுதலை செய்வாரோ. பொதுவாக உலகியலில் ஒரு சிலர் ஏழ்மை காரணமாக இறக்க யாசிக்க துணிந்து இழிந்த வழியில் செல்லாமல் இருப்பதும் இல்லை. ஆனால் மேன்மக்கள் எம் வீட்டிற்கு வருக விருந்து உண்க என்று விரும்பி அழைப்பவரிடம் அல்லாமல் மற்றவரிடம் தம் முகம் காட்டி செல்லுதலை செய்வாரோ அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிக்கிறாங்க. இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் செல்லாரும் அல்லர் சிறுநெறி புல்லா அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல். அடுத்தது, திருத்தனை நீப்பினும் தெய்வம் செறினும் உறுத்த மனத்தோடு உயர் உள்ளின் அல்லால் அறுத்தஞ்செறிக்கும் அறிவிலார் பின் சென்று எருத்திரைஞ்சு நில்லாதாம் மேல். திருத்தனை நீப்பினும் தெய்வம் செறினும் உறுத்தோ மனத்தோடு உயர்வுள்ளல் அல்லால் திருமகளை தன்னர் துறப்பினும் தெய்வமே சிறந்து வருத்தினும் மேன்மக்கள் ஊக்கமான உள்ளத்துடன் உயர் நெறியிலே நிற்றலை எண்ணுவதல்லாமல் அறந்தஞ்செறிக்கும் அறிவிலார் பின் சென்று எரிந்திரைஞ்சு நில்லாதாம் மேல். பொருளை இறுக்கி வைக்கும் அறிவிலையன் பின்னே சென்று தலை வணங்கி நிற்கவே மாட்டான். திருமகள் தன்னை துறப்பினும் தெய்வமே சினந்து வருத்தினும் மேன்மகன் ஊக்கமான உள்ளத்துடன் உயர்வு நெறி நிற்றலை எண்ணுவதல்லாமல் பொருளை இறுக்கி வைக்கும் அறிவிலைகளின் பின்னே சென்று தலைவணங்கி நிற்கவே மாட்டான். திருத்தனை நீப்பினும் தெய்வம் செறினும் உறுத்த மனத்தோடு உயர்வுள்ளல் அல்லால் அருந்தஞ்செறிக்கும் அறிவிலார் பின் சென்று எரிந்திரைஞ்சு நில்லாதாம் மேல். அடுத்ததாக, கரவாத திண்ணன் பிற்கண்ணனார்
கண்ணும் இரவாது வாழ்வாதாம் வாழ்க்கை இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு. கரவாத திண்ணன்பிற் கண்ணனார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை மறைக்காது அளிக்கும் உறுதித்தன்மை உறுதியான அன்புடைய கண்போல் சிறந்தவரிடத்தும் சென்று இரவாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும். இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு. இறப்பதை எண்ணும் பொழுதே உள்ளம் நாணத்தால் உருகுகின்றதே இறந்து ஒன்று பெற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்பவரின் மனக்குறிப்பு எங்கனம் கூசுமோ. மறைக்காது அளிக்கும் உறுதியான அன்புடைய கண் போல் சிறந்தவரிடத்தும் சென்று இரவாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும். இறப்பதை எண்ணும் பொழுதே உள்ளம் நாணத்தால் உருகுகின்றதே இறந்து ஒன்று பெற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்பவரின் மனக்குறிப்பு எங்கனம் கூசுமோ. கரவாத திண்ணன் பிற்கண்ணனார் என் கண்ணன் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு. அடுத்தாக இன்னா இயைக இனிய ஒளிகென்று தன்னையே தானிருப்ப தீர்வதற்கு என்னைக் கோள் காதல் கவற்றும் மனத்தினால் கண்பால் பட்டு ஏதிலவரை இரவு. இன்னா இயைக இனிய ஒளிகென்று தன்னையே தானிருப்ப தீர்வதற்கு எனக்கு துன்பம் வருக இன்பம் ஒளிக என்று எண்ணி தன் மனத்தை தானே நிறைவு அதாவது திருப்தி செய்து கொள்ள தீர்ந்து போகக்கூடிய வறுமைக்காக என்னைக்கோள் காதல் கவற்றும் மனத்தினால் கண்பால் பட்டு ஏதிலவரை இரவு. பொருள் விருப்பத்தால் கவலைப்படும் மனத்துடன் கண்குளிந்து அயலாரிடத்தும் சென்று இறப்பது ஏனோ. எனக்கு துன்பமே வருக இன்பம் ஒளிக என்று எண்ணி தன் மனத்துடைய தானே நிறைவு செய்து கொள்ளத்தக்க தீர்ந்து போகக்கூடிய வறுமைக்காக பொருள் விருப்பத்தால் கவலைப்படும் மனத்துடன் கண்குளிந்து அயலாரிடம் சென்று இறப்பது ஏனோ. இன்னா இயைக இனிய ஒளிகென்று தன்னையே தானிருப்ப தீர்வதற்கு என்னைக்கோள் காதல் கவற்றும் மனத்தினால் கண்பால் பட்டு ஏதிலவரை இரவு. என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து என்றும் அவனே பிறக்கலான் குன்றின் பரப்பெல்லாம் பொன்னொழுகும் பாயருவி நாட இறப்பாரை எல்லா மகன். குன்றின் பரப்பெல்லாம் பொன்னொழுகும் பாயருவி நாட குன்றின் பரப்பு முழுதும் பொன் கொளித்து அருவி பாய்ந்து ஓடும் மலைநாடனே. என்றும் புதியார் பிறப்பினும் இவ்வுலகத்து என்றும் அவனே பிறகலான் இவ்வுலகில் என்றும் புதியவர் பிறந்து கொண்டே இருப்பினும் என்றும் இன்னும் பிறவாதவன் ஒருவன் உள்ளான் எனில் இறப்பார் எல்லா மகன். இறப்பவரை இயலாத மனிதன்தான் அவன். மற்றவர் எவரும் இறப்பவரை இகழ்கின்றனர். அதாவது குன்றின் பரப்பு முழுவதும் பொன் கொளித்து அருவி பாய்ந்து ஓடும் மலைநாடனே இவ்வுலகில் என்றும் புதியவர் பிறந்து கொண்டே இருப்பினும் என்றும் அதாவது இன்னும் பிறவாதவன் ஒருவன் உள்ளான் எனில் ஒருத்தன் இருக்கிறான் இன்னும் பிறக்காத ஒருத்தர் இருக்கிறான்னா இறப்பவரை இகழாத மனிதன்தான். பிச்சை இறத்தல் இருக்காங்களே அவைகளை இகழாத மனிதன் தான் இன்னும் பிறக்கவே இல்லை. மற்றவர் எல்லாரும் இறப்பவரை இகழ்கின்றனர் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. என்றும் புதியார் பிறப்பின் இவ்வுலகத்து என்றும் அவனே பிறக்கலான் குன்றின் பரப்பெல்லாம் பொன்னொழுகும் பாயருவி நாட இறப்பாரை எல்லா மகன். அதுதாக புறத்து தன் இனிமை நலி அகத்து தன் ஞானம் நீக்கி நிறையி ஒருவனை ஈயா எனக்கென்று இருப்பானேல் அந்நிலையே மாயோ மாற்றிவிடின். புறத்து தன் இன்மை நலி அகத்து தன் ஞானம் நீக்கி நிறையி ஒருவனை வெளியே வறுமை தன் உடலை மெலியச் செய்ய உள்ளே உள்ள தன் நல்லறிவை நீக்கி நிறுத்திவிட்டு ஈயா எனக்கொன்றிருப்பானில் அந்நிலையை மாயோவோ மாற்றிவிடின். இன்னொருவனை அடைந்து எனக்கு ஈவாயாக என்று ஒருவன் இறப்பானாயின் அவன் தர மறுத்துவிட்டால் அப்போதே இவன் நாணத்தால் மாய்ந்து போக மாட்டானோ. வெளியே வறுமை தன் உடலை மெலியச் செய்ய உள்ளே உள்ள தன் நல்லறிவை நீக்கி நிறுத்திவிட்டு இன்னொருவனை அடைந்து எனக்கு ஈவாயாக என்று ஒருவன் இறப்பானேயாயின் அவன் தர மறுத்துவிட்டால் அப்போதே இவன் நாணத்தால் மாய்ந்து போக மாட்டானோ. புறத்து தன் இன்மை நலிய அகத்து தன் ஞானம் நீக்கி நிறையி ஒருவன் ஈயா எனக்கென்றிருப்பானேயல் அந்நிலையை மாயோ மாற்றிவிடின். ஒருவரை ஒருவர் சார்ந்தொழுகல் ஆற்றி வழிபடுதல் வள்ளுதல் அல்லால் பரிசலிந்து செய்யுரோ என்னானும் என்னும் சொற்கின்னாதே பையத்தான் செல்லும் நெறி. ஒருவர் ஒருவை சார்ந்தொழுகல் ஆற்றி வழிபடுதல் வள்ளுதல் அல்லால் ஒருவர் மற்றொருவரை அடைந்து அவருக்கு ஏற்ப நடந்து காட்டி அவரை வணங்குதல் வல்லவராய் இருப்பதல்லாமல் பரிசலிந்து செய்யீரோ என்னானும் பரிசலிந்து செய்யீரோ என்னானும் என்னும் சொற்கின்னாதே பையத்தான் செல்லும் நெறி. தன்மை கெட்டு ஏதேனும் உதவி செய்ய மாட்டீரோ என்று கேட்கும் இழிவு பேச்சை விட மெல்லத்தான் சென்று கொண்டிருக்கும் வறுமைப்பாதை துன்பம் தராதே.
அதாவது ஒருவர் மற்றொருவரை அடைந்து அவருக்கு ஏற்ப நடந்து காட்டி அவரை வணங்குதல் வல்லவராய் இருப்பதல்லாமல் மேலும் தன்மை கெட்டு ஏதேனும் உதவி செய்ய மாட்டீரா என்று கேட்கும் இழிவு பேச்சை விட மெல்லத்தான் சென்று கொண்டிருக்கும் வறுமை பாதை துன்பம் தராதே. ஒருவர் ஒருவை சார்ந்தொருவர் ஆற்றி வழிபடுதல் வள்ளுதல் அல்லால் பரிசழிந்து செய்யீரோ என்னானும் என்னும் சொற்கின்னாதே பையத்தான் செல்லும் நெறி. பழமை கந்தாக பசைந்த வழியே கிழமைதான் யாதானும் செய்க கிழமை புறார் அவரனின் பொத்தித்தும் நெஞ்சத்து அரா அச்சுடுவதோர் தீ. பழமை கந்தாக பசைந்த வழியே கிழமைதான் யாதானும் செய்க. ஒருவர் பழைய நட்பு துணையாக முன்பு பழகிய முறையில் வந்து கேட்கும் உரிமையில் தான் ஏதேனும் இயன்றளவு உதவ வேண்டும். கிழமை புறார் அவரனின் பொத்தம் நெஞ்சத்து அரா அச்சுடுவதோர் தீ. அவர் உரிமையை ஏற்றுக்கொள்ளாது கைவிடப்பட்டார் எனில் அவர் நெஞ்சை கவிழ்ந்து ஒருவகை துன்பத்தீ அறாமல் சுட்டெரிக்கும். ஒருவர் பழைய நட்பு துணையாக முன்பு பழகிய முறையில் வந்து கேட்கும் உரிமையில் தான் ஏதேனும் இயன்ற அளவு செய்ய வேண்டும். அவர் உரிமையை ஏற்றுக்கொள்ளாது கைவிடப்பட்டார் எனில் அவரது நெஞ்சை கவிந்து கொண்டு ஒருவகை துன்பத்தீ அறாமல் சுட்டெரிக்கும். பழமை கந்தாக பசைந்த வழியே கிழமைதான் யாதனினும் செய்க கிழமை புறார் அவரென்றிய பொத்தம் நெஞ்சத்து அறாச் சுடுவதோர் தீ. அடுத்ததாக அவை அறிதல். அவையை அறிந்து அதற்கேற்ப ஒழுகுதல். அவையை அறிந்து அதற்கேற்ப ஒழுகுதல். மெய்ஞானங் கோட்டி உரள் வழி விட்டாங்கூர் அஞ்ஞானம் தந்திட்டாவாங் கரத்துளாய் கைஞானம் கொண்டொழுகும் கராவறிவாளர் முன் சொஞ்ஞானம் சோரவிடல். மெய்ஞானங் கோட்டி உரம் வழி விட்டாங்கோர் அஞ்ஞானம் தந்திட்டதுவாங்கரத்துளாய் மெய்யறையுடையோரது அவையில் ஒத்து பழகும் நல்வழியை விட்டுவிட்டு அங்கே அறியாமைக்கு உரிய ஒரு செய்தியை கூறி கைஞானம் கொண்டொழுகும் காரறிவாளர் முன் சொஞ்ஞானம் சோரவிடல். அதுவே சரியரண்டு மிகவும் பரப்புதல் செய்து கீழான அறிவுடன் நடந்து கொள்ளும் கரிய உள்ளமுடையவரின் முன்னே சொல்லத்தக்க நற்கருத்தை நல்லோர் சொல்லாது விடுவாராக. அதாவது மெய்யறி உடையோரது அவையில் ஒத்து பழகும் நல்வழியை விட்டு அங்கே அறியாமைக்கு உரிய ஒரு செய்தியை கூறி அதுவே சரியென்று மிகவும் பரப்புதல் செய்து கீழான அறிவுடன் நடந்து கொள்ளும் கரிய உள்ளமுடையவரின் முன்னே சொல்லத்தக்க நற்கருத்தை நல்லோர் சொல்லாது விடுவாராக. மெய்ஞானம் கோட்டி உரள் வழி விட்டாங்கோர் அஞ்ஞானம் தந்திட்டுதுவாங்கரத்துளாய் கைஞானம் கொண்டொழுகும் காரறிவாளர் முன் சொஞ்ஞானம் சோரவிடல். அடுத்தாக நாப்பாடம் சொல்லி நயம் உணர்வார் போர் சொரிக்கும் தீப்புலவர் சேரார் செறிவுடையார் தீப்புலவன் கோட்டியிற்குன்ற குடிப்பளிக்கும் அல்லக்கால் தோற்புடை கொள்ளா எழும். நப்பாடம் சொல்லி நயம் உணர்வார் போர் செரிக்கும் தீப்புலவர் சேரார் செறிவுடையார். நாவால் பாடம் பண்ணியதை ஒப்பித்து பாடலை நயம் உணர்ந்தவோ போல் மிகவும் காட்டிக்கொள்ளும் தீய பொய் புலவனை நிறைந்த அறிவுடையோர் அடையார். தீப்புலவன் கோட்டியில் குன்ற குடிப்பளிக்கும் அல்லாக்கால் தோற்புடை கொள்ளா எழும். அந்த தீய புலவன் அவையிலே பெருமை குன்றும்படி இவரது குடிப்பிறப்பை பழித்து பேசுவான். அல்லாமல் தோல் தட்டி கொண்டு அடிப்பிடி மல்லுக்கு எழுவான். நாவால் பாடம் பண்ணியதை ஒப்பித்து பாடலின் நயம் உணர்ந்தவர் போல் மிகவும் காட்டிக்கொள்ளும் தீய பொய் புலவனை நிறைந்த அறிவுடையோர் அடையார். ஏனெனில் அந்த தீய புலவன் அவையிலே பெருமை குன்றும்படி இவரது குடிப்பிறப்பை பழித்து பேசுவான். அல்லாமல் தோல் தட்டி கொண்டு அடிப்பிடி மல்லுக்கு எழுவான். நப்பாடம் சொல்லி நயம் உணர்வார் போர் செரிக்கும் தீப்புலவர் சேரார் செறியவரி உடையார். தீப்புலவன் கோட்டியுட்குன்ற குடிப்பளிக்கும் அல்லாக்கால் தோற்புடை கொள்ளா எழும். அடுத்ததாக செற்றாருற்று கொண்டு சுனைத்தழல் காமுறுவர் கற்றாரற்றல் வன்மையும் தாம் தேறுவார் கற்ற செலவரைக்கும் ஆரறியார் தோற்பதறியார் பலவுரைக்கு மாந்தர் பலர். அதாவது சொற்றாருட்டு கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவார் கற்றற்றால் வன்மையும் தாம் தேரார். வீணாக பல பேசும் மாந்தர் பலர் சொல்லையே தார்குச்சியாக கொண்டு பிறரை குத்தி தினவு கொண்டெழுந்து பேச விரும்புவர். கற்ற செலவுரைக்கும் ஆரறியார் தோற்பதறியார் பல உரைக்கும் மாந்தர் பலர். சான்றோரது கல்வியறிவின் வலிமையை தாம் அறியார் தாம் கற்றவற்றின் பிறர் நெஞ்சில் பதியும்படி எடுத்துச் சொல்லும் வழி அறியார் தமது தோல்வியையும் அறிய மாட்டார்.
அதாவது வீணாக பல பேசும் மாந்தர் பலர் சொல்லையே தார்குச்சியாக கொண்டு பிறரை குத்தி தினவு கொண்டெழுந்து பேச விரும்புகிறார். சான்றோரது கல்வியறிவின் வலிமை தாமறியார். தாம் கற்றவற்றை பிறர் நெஞ்சில் பதியும்படி எடுத்துச் சொல்லும் வழி அறியார். தமது தோல்வியையும் அறிய மாட்டார். சொற்றாற்று கொண்டு சுனைதெழுதல் காமுறுவர் கற்றற்றால் வன்மையும் தாம் தேரார். கற்ற செலவுரைக்கும் ஆறறியார் தோற்பதறியார் பலவுரைக்கும் மாந்தர் பலர். அடுத்ததாக கற்றதூவும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதையார் சூத்திரம் மற்றதனை நல்லார் இடைப்புக்கு நாணாது சொல்லித்தன் புல்லறிவு காட்டிவிடும். கற்றதூவும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதையார் சூத்திரம் அறிவிலித்தான் சிறப்பாக கற்றது ஒன்றுமின்றி ஆசிரியர் சொல்லிய பாடத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு செய்யுளை மனப்பாடம் செய்து வைத்திருப்பான். மற்றதனை நல்லார் இடைப்புக்கு நாணாது சொல்லித்தன் புல்லறிவு காட்டிவிடும். மேலும் அப்பாடலை நல்லவர் அளவையிடையே புகுந்து நாணமின்றி ஒப்புவித்து தன் மட்ட அறிவை காட்டிவிடுவான். அறிவிலி தான் சிறப்பாக கற்றது ஒன்றுமின்றி ஆசிரியர் சொல்லிய பாடத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு செய்யுளை மனப்பாடம் செய்து வைத்திருப்பான். மேலும் அப்பாடலை நல்லறிவு நல்லவர் அவையிடையே புகுந்து நாணமின்றி ஒப்புவித்து தன் மட்ட அறிவை காட்டிவிடுவான். கற்றதுவுமின்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதையார் சூத்திரம் மற்றதனை நல்லார் இடைப்புக்கு நாணாது சொல்லித்தன் புல்லறிவு காட்டிவிடும். வென்றி பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள்ளார் கன்றி கருத்தெழுந்து காய்வாரோடு ஒன்றி உறைவித்தகமொழுவார் காண்பவே கையுள் சுரைவித்து போலும்தம் பல். வென்றி பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள்ளார் கன்றி கருத்தெழுந்து காய்வாரோடு பிறரை வெல்வது காரணமாக விலங்கு போன்ற தன்மையுடன் உண்மை பொருளை உணராதவராய் சினந்து கருவி எழுந்து கொதிக்கும் தீயவரோடு சேர்ந்து தமது பேச்சை திறனை காட்ட முயல்வார். ஒன்றி உறைவித்தகமொழுவார் காண்பவே கையுள் சுரைத்து போலுந்தம் பல். தம் கைக்குள் சுரை விதையை போன்ற தம் பற்களை காண்பர். அதாவது பல் உதிர்க்கப்படும். அதாவது பிறரை வெல்வது காரணமாக விலங்கு போன்ற தன்மையுடைய உண்மை பொருளையும் உணராதவராய் சினந்து கருவி எழுந்து கொதிக்கும் தீயவரோடு சேர்ந்து தமது பேச்சுக்கு திறனை காட்ட முயல்பவர் தம் கைக்குள் சுரை விதை போன்ற தம் பற்களை காண்பர். அதாவது பல் உதிர்க்கப்படும் என்பது கருத்து. வென்றி பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள்ளார் கன்றி கருத்தெழுந்து காய்வாரோடு ஒன்றி உறைவித்தகமொழுவார் காண்பவே கையுள் சுரைவித்து போலும் தம் பல். பாடமே ஓதி பயன்தெரிதல் பாடமே ஓதி பயன்தெரிதல் தேற்றாத மூடர் முனித்தக்க சொல்லுங்கால் கேடருஞ்சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவை மற்றவரை ஈற்றார் கிளப்ப பரிந்து. செய்யுள் பாடமே ஓதி பயன்தெரிதல் தேற்றாத மூடர் முனித்தக்க சொல்லுங்கால். செய்யுள் பாடத்தை மட்டும் படித்து அதன் பொருள் அறிவை தெரியாத மூடர்கள் வெறுக்கத்தக்க சொற்களை சொல்லும் பொழுது கேடருஞ்சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவை மற்றவரை ஈற்றாட கிளப்ப பரிந்து. கெடுதலில்லாத சிறப்பினை உடைய பெரியோர் மற்ற அந்த மூடர்களை பெற்ற தாய்மார்களுக்காக மிகவும் இறங்கி வருந்தி வாளா இருப்பர். செய்யுள் பாடத்தை மட்டும் படித்து அதன் பொருள் அறிவை தெரியாத மூடர்கள் வெறுக்கத்தக்க சொற்களை சொல்லும் பொழுது கெடுதல் இல்லாத சிறப்பினை உடைய பெரியோர் மற்ற அந்த மூடர்களை பெற்ற தாய்மார்களுக்காக மிகவும் இறங்கி வருந்தி வாளா இருப்பர். பாடமே ஓதி பயன்தெரிதல் தேற்றாத மூடர் முனித்தக்க சொல்லுங்கால் கேடரஞ்சீர் சான்றோர் சமழ்த்தனர் நிற்பவே மற்றவரை ஈற்றார் கிளப்ப பரிந்து. அடுத்தது பெறுவது கொள்பவர் தோல்போல் நெறிபட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூல் மற்றும் முறிபுரை மேனியர் உள்ளம் போன்றியார்க்கும் அறிதற்கரிய பொருள். பெறுவது கொள்பவர் தோல்போல் நெறிபட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூற்கள் கிடைக்கும் பொருளை பெற்றுக்கொள்ளும் வேசியரின் தோளைப்போல் ஒரு வழிபட்டு படிப்பவர்க்கெல்லாம் எளிமையாக கிடைக்கும் மற்ற முறிபுரை மேனியர் உள்ளம் போன்றியார்க்கும் அறிதற்கரிய பொருள். ஆனால் மாந்தளிர் போன்ற மேனியுடைய அந்த வேசியர் உள்ளத்தை போல யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாத நுண்பொருள் உடையவனவாய் இருக்கும். அதாவது நூற்கள் கிடைக்கும் பொருளை பெற்றுக்கொள்ளும் வேசியரின் தோளைப் போல ஒரு வழிபட்டு படிப்பவர்க்கெல்லாம் எளிமையாக கிடைக்கும். ஆனால் மாந்தளிர் போன்ற மேன்மையுடைய அந்த வேசியரின் உள்ளத்தை போல யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாத நுண்பொருள் உடையவனவாய் இருக்கும். பெறுவது கொள்பவர் தோல் போல் நெறிபட்டு கற்பவர்க்கெல்லாம் எளிய நூல் மற்றும் முறிபுரை மேனியர் உள்ளம் போன்றியார்க்கும் அறிதற்கரிய பொருள். புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் உய்த்தகம் எல்லாம் நிறைப்பினும் மற்றற்றை போற்றும் புலவரும் வேறே பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் உய்த்தகம் எல்லாம் நிறைப்பினும் நூற்களை மிகுதியாகச் சேர்த்து வைத்தும் அவற்றின் பொருள் அறியாராய் கொண்டு வந்து சேர்த்து வீடு முழுவதும் நிறைத்து வைப்பினும் மற்றபடி அந்நூற்களின் இப்படியாக பூசை போட்டு மற்றற்றை போற்றும் புலவரும் வேறே.
போற்றி காக்கின்ற பொய்ப்புலவரும் வேறானவரே. பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. நூற்பொருட்களை புரிந்து பிறருக்கு எடுத்துச் சொல்லும் மெய்ப்புலவரும் வேறானவரே. நூற்களை மிகுதியாகச் சேர்த்து வைத்தும் அவற்றின் பொருள் அறியாராய் கொண்டு வந்து சேர்த்து வீடு முழுவதும் நிறைத்து வைப்பினும் மற்றபடி அந்நூற்களை இப்படியாக, அதாவது பூசை போட்டு போற்றி காக்கின்ற பொய்ப்புலவரும் வேறானவரே. நூற்பொருளை புரிந்து பிறருக்கு எடுத்துச் சொல்லும் மெய்ப்புலவரும் வேறானவரே. புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருள் தெரியார் உய்த்தகம் எல்லாம் நிறைப்பினும் மற்றற்றை போற்றும் புலவரும் வேறே. பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறே. பொழிப்பகலம் நுட்பம் நூல் எச்சமின் நான்கிற் கொளித்தகலம் காட்டாதார் சொற்கள் பழிப்பில் நிறையாமா சேர்க்கும் நெடுகுன்றநாட உரையாமோ நூலிற்கு நன்கு. பழிப்பில் நிறையாமா சேர்க்கும் நெடுகுன்றநாட குற்றமற்ற கூட்டமான காட்டு பசுக்களை கொண்டுள்ள நீண்ட மலைநாடனே. பொழிப்பகலம் நுட்பம் நூல் எச்சமின் நான்கும் கொளித்தகலம் காட்டாதார் சொற்கள் தொகுப்புரை அகல விரிவுரை நுட்ப உரை நூலில் எஞ்சி மறைந்து கிடப்பதை எடுத்து கூறும் ஆராய்ச்சியுரை ஆகிய இந்நால்வகை உரைகளின் வாயிலாக நூலின் கருத்துக்களை கொளித்தெடுத்து விளக்கம் செய்து காட்ட முடியாதவரின் சொற்கள் உரையாமை நூலிற்கு நன்கு. ஒரு நூலிற்கு நல்ல உரையாக முடியுமா? குற்றமற்ற கூட்டமான காட்டு பசுக்களை கொண்டுள்ள நீண்ட மலைநாடனே. தொகுப்புரை அகல உரை நுட்ப உரை நூலில் எஞ்சி மறைந்து கிடப்பதை எடுத்து கூறும் ஆராய்ச்சியுரை ஆகிய இந்நால்வகை உரைகளின் வாயிலாக நூலின் கருத்தை கொளித்தெடுத்து விளக்கம் செய்து காட்ட முடியாதவரின் சொற்கள் ஒரு நூலுக்கு நல்ல உரையாக்க முடியுமா? பொழிப்பகலம் நுட்பம் நூல் எச்சமிர் நான்கும் கொளித்தகலம் காட்டாதார் சொற்கள் பழிப்பில் நிறையாமா சேர்க்கும் நெடுங்குன்றநாட உரையாமோ நூலிற்கு நன்கு. இற்பிறப்பில்லார் எனைத்து நூல் கற்பினும் சொற்பிறரை காக்கும் கருவியரோ. இப்பிறந்த நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாம் அறிவதில். இப்பிறப்பில்லார் எனைத்து நூல் கற்பினும் சொற்பிறரை காக்கும் கருவியரோ. நற்குடி பிறப்பு இல்லாதவர் எவ்வளவு நூற்கள் கற்றிருப்பினும் தம் சொல்லால் பிறரை போற்றி காக்கத்தக்க கருவி போன்று இருப்பாரோ. இற்பிறந்த நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாம் அறிவதில். நற்குடியில் பிறந்த நல்லறிஞர் பெரியோர் இயற்றிய நூல்களை அறிய மூடரின் அற்ப அறிவை தாம் பொருட்படுத்துவதில்லை. நற்குடி பிறப்பு இல்லாதவர் எவ்வளவு நூற்கள் கற்றிருப்பினும் தம் சொல்லால் பிறரை போற்றி காக்கத்தக்க கருவி போன்று இருப்பாரோ. நற்குடியில் பிறந்த நல்லறிஞர் பெரியோர் இயற்றிய நூற்பொருட்களை அறியாத மூடரின் அற்ப அறிவை தாம் பொருட்படுத்துவதில்லை. இப்பிறப்பில்லா இணைத்து நூல் கற்பினும் சொற்பிறரை காக்கும் கருவியரோ. இப்பிறந்த நல்லறிவாளர் நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு தாம் அறிவதில். அடுத்தாக பகையியல். 33வது அதிகாரம் புல்லறிவாண்மை. புல்லிய சிற்றறிவு உடைமை. அருளின் அறம் உரைக்கும் அன்புடையார் வாய்ச்சொற் பொருளாக கொள்வர் புலவர். பொருளெல்லா ஏழை அதனை இகழ்ந்துரைக்கும் பார்க்கூளை மூளை சுவையுணராதாங்கு. அருளின் அறமுறைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல் பொருளாக கொள்வர் புலவர். அருளினால் நல்லறம் கூறும் அன்புடையவரது வாய்மொழியை அறிவுள்ள புலவர் உயர்ந்த பொருளாக ஏற்றுக்கொள்வர். பொருளில்லா ஏழை அதனை இகழ்ந்துரைக்கும் பார்க்கூரை மூளை சுவையுணராதாங்கு. பால் ஊற்றிய கூளை, அதாவது கூளை என்பது பாயாசத்தை துளவும் அகப்பை சுவைத்துணராது போல உண்மை பொருள் உணராத அறிவிலி அவர் வாய்மொழியை இகழ்ந்து பேசுவான். அறிவினால் நல்லறம் கூறும் அறிவுடையவரது வாய்மொழியை அறிவுள்ள புலவர் உயர்ந்த பொருளாக ஏற்றுக்கொள்வர். பாலூற்றிய கூளை, அதாவது பாயாசத்தை துளவும் அகப்பை, அதாவது அகப்பை சுவைத்துணராதது போல உண்மை பொருள் உணராத அறிவெளிகள் அவர் வாய்மொழியை இகழ்ந்து பேசுவான். அருளின் அறமுறைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல் பொருளாக கொள்வர் புலவர். பொருளல்லா ஏழை இகழ்ந்துரைக்கும் பார்க்கூளை மூளை சுவையுணராதாங்கு. அடுத்ததாக அவ்வியம் இல்லார் அறத்தார் உரைக்குங்கால் செவ்வியர் அல்லார் செவி கொடுத்து கேட்கலார். கல்வித்தோல் தின்னும் குணுங்கர் நாய் பார்ச்சோற்றின் செவ்வி குழல் தேற்றாதாங்கு. அவ்வியம் இல்லார் அறத்தாங் உரைக்குங்கால் செவ்வியர் அல்லார் செவி கொடுத்து கேட்கலார். தோலை கவ்வி தின்னுகிற புலை நாயானது பால் சோற்றின் சுவையை அறிந்து கொள்ளாதது போல கல்வித்தோல் தின்னும் குணுங்கர் நாய்ப்பார் சோற்றின் செவ்வி குழல் தேற்றாங்கு. அவ்வியம் இல்லா கருத்துரைக்குங்கால் செவ்வியர் அல்லார் செவி கொடுத்து கேட்கலார். பொறுமை இல்லாத நல்லவர் அறநெறியை எடுத்துச் சொல்லும் பொழுது பொறாமை இல்லாத நல்லவர் அறநெறியை எடுத்துச் சொல்லும் போது ஒழுங்கானவர் அல்லாதவர் அதனை காது கொடுத்து கேளார். அதாவது தோலை கவ்வி தின்னுகிற புலை நாயானது பால் சோற்றின் சுவையை அறிந்து கொள்ளாதது போல பொறாமை இல்லாத நல்லவர் அறநெறியை எடுத்துச் சொல்லும் பொழுது ஒழுங்கானவர் அல்லாதவர் அதனை காது கொடுத்து கேளார். அவ்வியம் இல்லார் அறத்தார் உரைக்குங்கால்
செவ்வியர் அல்லார் செவி கொடுத்து கேட்கலார் கவ்விய தோல் தின்னும் குணுங்கர் நாய் சோற்றின் செவ்விக்குழல் தேற்றாதாங்கு. இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் எனைத்தானும் தாங்கண்டிருந்தும் தினைத்துணையும் நன்றி புரிகளார் நாணில் மடமாக்கல் பொன்னின் பொன்றாக்காலின். இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் எனைத்தானும் தாங்கண்டிருந்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தமது இனிய உயிர் பிரிந்து போகலாம் என்னும் உண்மையை எத்தனை விதங்களால் தாம் அறிந்திருந்தும் தினைத்துணையும் நன்றி புரிகளார் நாணில் மடமாக்கல் பொன்றெனின் பொன்றாக்காலினின். தினையளவும் நல்லது செய்யாத நாணமில்லாத மடத்தனமுடைய மாக்கள் செத்தால் என்ன சாவாமல் இருந்தால் என்ன கண்ணிமைக்கும் நேரத்தில் தமது இன்னுயிர் பிரிந்து போகலாம் என்னும் உண்மையை எத்தனை விதங்களிலாலும் தாம் அறிந்திருந்தாலும் தினையளவும் நல்லது செய்யாத நாணம் இல்லாத மடத்தனமுடைய மாக்கள் செத்தால் என்ன சாவாமல் இருந்தால் என்ன இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் எனைத்தானும் தாங்கண்டிருந்தும் தினைத்துணையும் நன்றி புரிகளார் நாடில் மடமாக்கல் பொன்னில்லின் பொன்றாக்காளன். உளநாள் சிலவால் உயிர்க்கேமம் இன்றால் பலர் மன்னும் தூற்றும் பழியால் பலரொல்லும் கண்டாரோடெல்லாம் நகாஆ தெவனாரொருவன் தண்டித் தனிப்பகை கோல். உளநாள் சிலவால் உள்ள வாழ்நாட்களோ சிலவே உயிர்க்கேமம் இன்றால் உயிர்க்கோ பாதுகாப்பு இல்லை பலர் மன்னும் தூற்றம் பழியால் பலரும் தூற்றி பேசும் பழியோ மிகுதி பலருள்ளும் கண்டாரோடெல்லாம் நகாஆ தெவனாரொருவன் தனிப்பகை கோல். எனவே உலக மக்கள் பலரொல்லும் கண்டவரோடெல்லாம் சிரித்து பேசாமல் ஒருவன் மாறுபட்டு விலகி தனித்து பகை கொள்வது ஏனோ. உள்ள வாழ்நாட்களோ சிலவே உயிர்க்கோ பாதுகாப்பில்லை பலரும் தூற்றி பேசும் பழியோ மிகுதி. எனவே உலக மக்கள் பலருள்ளும் கண்டவரோடெல்லாம் சிரித்து பேசாமல் ஒருவன் மாறுபட்டு விலகி தனித்து பகை கொள்வது ஏனோ. உளநாள் சிலவால் உயிர்க்கேமம் இன்றால் பலர் மன்னும் தூற்றும் பழியால் பலருள்ளும் கண்டாரோடெல்லாம் நகாஆ தெனா ஒருவன் தண்டி தனிப்பலகை கோல். எய்தியிருந்த அவை முன்னர் சென்றெள்ளி வைதான் ஒருவனை வைய வயப்பட்டான் வாழாது இருப்பாடால் வைதான் வியத்தக்கான் வாழும் எனின். எய்தியிருந்த அவை முன்னர் சென்றெள்ளி வைதான் ஒருவனை பலர் கூடியிருந்த அவை முன்னே போய் ஒருவன் மற்றொருவனை வைதானாக வைய வயப்பட்டான் வாழா இருப்பானேல் வைதான் வியத்தக்கா வாழும் எனின். வையப்பட்டவன் ஒன்றும் செய்யாது வாழாது இருப்பானேயானால் வைதவன் வாழ்வு கெடுவான் அங்கனம் கெடானாயின் வியப்படத்தக்க வானேயாவான். பலர் கூடியிருந்த அவை முன்னே போய் ஒருவன் மற்றொருவனை வைதானாக வையப்பெற்றவன் ஒன்றும் செய்யாது வாழாது இருப்பானேயானால் வைதவன் வாழ்வு கெடுவான் அங்கனம் கெடானாயின் வியப்படத்தக்க வானேயாவான். எய்தியிருந்த அவை முன்னர் சென்றெள்ளி வைதான் ஒருவனை வைய வயப்பட்டான் வாழாதிருப்பானல்ல வைதான் வியத்தக்கான் வாழும் எனின். அடுத்ததாக மூப்பு மேல் வாராமை முன்னே அறிவினையை ஊக்கி அதன்கண் முயலாதான் நூக்கி புறத்திருப்போக்கென்னும் இன்னாச்சொல் இல்லுள் தொழுதகையால் கூறப்படும். மூப்பு மேல் வாராமை முன்னே அறிவினையை ஊக்கி அதன்கண் முயலாதான் முதுமையை மேலிட்டு வருவதற்கு முன்பே நல்லறஞ்செயலை ஊக்கத்துடன் தொடங்கி அதனிடம் முயற்சி கொள்ளாதவன் நூக்கி புறத்திருப்போக்கென்னும் இன்னாச்சொல் இல்லுள் தொழுதத்தையால் கூறப்படும். பின் முதுமையில் தன் வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டு வெளியிலே இரு எங்கேயோ போ என்னும் இனிமையற்ற சொற்களை வேலைக்காரியாலும் இகழ்ந்து சொல்லப்படுவான். முதுமையை மேலிட்டு வருவதற்கு முன்பே நல்லறச் செயல்களை ஊக்கத்துடன் தொடங்கி அதனிடம் முயற்சி கொள்ளாதவன் பின் முதுமையில் தன் வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டு வெளியிலேயே இரு எங்கேயாவது போ என்னும் இனிமையற்ற சொற்களை வேலைக்காரியாலும் இகழ்ந்து கொள்ளப்படுவான். மூப்பு மேல் வாராமை முன்னே அறிவினையை ஊக்கி அதன்கண் முயலாதான் தூக்கி புறத்திருப்போ கென்னும் இன்னாச்சொல் இல்லுள் தொழுத்தையால் கூறப்படும். தாமேயும் இன்புறார் தக்காரும் நன்றாற்றார் ஏமஞ்சார் நன்னெறியும் சேர்களார் தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமை வாழ்நாளை போக்குவார் புல்லறிவினார். தாமேயும் இன்புறார் அற்ப அறிவினர் தாமும் செல்வத்தை நுகரமாட்டார் தக்காரும் நன்றாற்றார் தகுதியுடைய பிறருக்கும் நன்மை செய்யார்
ஏமஞ்சார் நன்னெறியும் சேர்கலார் பாதுகாப்பு பொருந்தி நல்லற வழியையும் பின்பற்றார் தாம் மயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமை வாழ்நாளை போக்குவார் புல்லறிவினார் தாம் செல்வத்தில் மயங்கி தூங்கி வீணே வாழ்நாளை கழிப்பர் அற்ப அறிவினர் தாமும் செல்வத்தை நுகரமாட்டார் தகுதியுடைய பிறருக்கும் நன்மை செய்யார் பாதுகாப்பு பொருந்தி நல்லறிவினையும் பின்பற்றார் தாம் செல்வத்தில் மயங்கி தூங்கி வீணே வாழ்நாளை கழிப்பர் தாமேயும் இன்புறார் தக்கார் நன்றாற்றார் ஏமஞ்சார் நன்னெறியும் சேர்கலார் தாம் மயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமை வாழ்நாளை போக்குவார் புல்லறிவினார். சிறுகாலையே தமக்கு செல்வுளி வல்சி இருகிருகத் தோட்கோப் கொள்வார் இருகிருகி பின்னறிவாராம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலிவிலாங்காயும். சிறுகாலையே தமக்கு செல்வழி வல்சி இருகிருக்க தோற்புற் கொள்வார் மறு உலகம் செல்லும்போது தமக்கு வேண்டிய அறமாகிய சோற்றை இளமையிலேயே இருக இருக தோளிலே மாட்டிக்கொள்ளும் கட்டிச்சோற்றை போல் உண்டாக்கி வைத்து கொள்ளாதவராய் இருகிருகி பின்னறிவாம் சென்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலிவிலாங்காயும். கட்டிச்சோற்றை போல் உண்டாக்கி வைத்துக் கொள்ளாத பொருளை இறுக்கி வைத்துக் கொண்டு பிறகு அறம் செய்வோம் என்று தள்ளி போடும் அறிவெளிகள் இறக்கும் பொழுது பேச முடியாமையால் கையால் குறிப்பு காட்டும் பொன் உரண்டையும் புளித்த விலாங்காய் கேட்பதாக சுற்றத்தாரால் கருதப்படும். மறு உலகம் செல்லும் பொழுது தமக்கு வேண்டிய அறமாகிய சோற்றை இளமையிலேயே இருக இருக தோளிலே மாட்டிச் செல்லும் கட்டுச்சோற்றை போல் உண்டாக்கி வைத்து கொள்ளாதவராய் பொருளை இறுக்கி வைத்துக்கொண்டு பிறகு அறம் செய்வோம் என்று தள்ளி போடும் அறிவிலிகள் இறக்கும் பொழுது பேச முடியாமையால் கையால் குறிப்பு காட்டும் பொன் உரண்டையும் புளித்த விலாங்காய் கேட்பதாக சுற்றத்தாரால் கருதப்படும். சிறுகாலையே தமக்கு உளி வல்சி இருகிருக கொள்வார் இருகிருகி பின்னறிவாம் என்று இறைக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலிவிலாங்காயாம். வெறுமையிடத்தும் விழிப்பினி போல்தும் மறுமை மனத்தாரேயாகி மறுமை ஐந்தினை அனைத்தானும் ஆற்றிய காலத்து சிந்தியார் சிற்றறிவினார். வெறுமையிடத்தும் விழிப்பினி போல்தும் மறுமை மனத்தாரே யாகி வறுமையுற்ற போதும் பெரிய நோய் கொண்ட போதும் மறுவுலகை பற்றி என்னும் மனத்தை உடையவராயிருந்து அவை நீங்கி ஆறுதல் பெற்ற காலத்தில் மறுமையை ஐந்தையும் அனைத்தானும் ஆற்றிய காலத்து சிந்தியார் சிற்றறிவினார். அவை நீங்கி ஆறுதல் பெற்ற காலத்தில் மறு உலகை பற்றி கடுகளவாயினும் அற்ப அறிவினர் எண்ணார். வறுமையுற்ற போதும் பெரிய நோய் கொண்ட போதும் மறு உலகை பற்றி எண்ணும் மனத்தை உடையவராயிருந்து அவை நீங்கி ஆறுதல் பெற்ற காலத்தில் மறு உலகை பற்றி கடுகளவாயினும் அற்ப அறிவினர் எண்ணார். வெறுமையிடத்தும் விழிப்பினி போல்தும் மறுமையின மனத்தாரேயாகி மறுமையை ஐந்தை அனைத்தானும் ஆற்றிய காலத்து சிந்தியார் சிற்றறிவினார். என்னே மற்றி உடம்பு பெற்று மரம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை அன்னோ அளவிறந்த காதல் தம் ஆருயிர் அன்னாருக்கே உளவிரைக்கும் கூற்றமும் கண்டு. என்னே மற்றி உடம்பு பெற்று மரம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை அந்தோ அளவற்ற அன்பிற்கு உரிய தம் அரிய உயிர் போன்ற நெருங்கிய உறவினர்களை கொண்டு போக முயலும் யமனை பற்றி அறிந்தும் அன்னே அளவிற்கலந்த காதல் தம் ஆருயிர் அன்னற்கொளவிளைக்கும் கூற்றமும் கண்டு. என்னே மற்றி உடம்பு பெற்றும் அறம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளையை பெறுதற்கரிய இந்த மனித உடம்பை பெற்றிருந்தும் அறம் செய்ய எண்ணாதவராய் வீணே தம் வாழ்நாளை கழிப்பர் சிலர். என்னே கொடுமை இது! அந்தோ அளவற்ற அன்பிற்கு உரிய தம் அரிய உயிர் போன்ற நெருங்கிய உறவினரை கொண்டு போக முயலும் யமனை பற்றி அறிந்தும் பெறுதற்கரிய இந்த மனித உடலை பெற்றிருந்தும் அறம் செய்ய எண்ணாராய் வீணே தம் வாழ்நாளை கழிப்பர் சிலர். என்னே கொடுமை இது! என்னே மற்றி உடம்பு பெற்றும் அறம் நினையார் கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை அன்னோ அளவிறந்த காதல் தம் ஆருயிர் அன்னவர் கொலவிளைக்கும் கூற்றமும் கண்டு. அடுத்ததாக பேதைமை அப்படின்பது மடமை. 34வது அதிகாரம். கொலைஞர் உலையேற்றி தீமெடுப்ப ஆமை நிலையறியா தண்ணீர் படித்தாற்றியற்றே கொலைவல் பெருங்கோற்றம் கோல்பார்ப்ப ஈண்டை வளையகத்து செம்மாப்பார் மாண்பு. கொலைஞர் உலையேற்றி தீமெடுப்ப ஆமை நிலையறியா தண்ணீர் படிந்தாடியற்றே கொள்ளுதல் வல்ல கொடிய யமன் உயிரை பிடிக்க நாளும் கோளும் பார்த்திருக்க இவ்வுலக இன்பமாகிய வலையில் அகப்பட்டு இருமாந்திருப்பவரது தன்மை கொலைவல் பெருங்குற்றம் கோல் பார்ப்ப ஈண்டை வளையகத்து செம்மாப்பார் மாண்பு. அதாவது கொள்ளுதல் வல்ல கொடிய யமன் உயிரை பிடிக்க நாளும் கோளும் பார்த்திருக்க இவ்வுலக இன்பமாகிய வலையில் அகப்பட்டு இருமாந்திருப்பவரது தன்மை கொலைஞர் உலையேற்றி தீமெடுப்ப ஆமை நிலையறியா தண்ணீர் படிந்தாடியற்றே. கொலைகாரர் ஆமையை தண்ணீரில் போட்டு உலையிலே வைத்து கீழே தீ மூட்ட ஆமையானது சிறிது நேரத்தில் தாம் இறக்கப் போவதை அறியாமல் அந்த தண்ணீருக்குள் மூழ்கி விளையாடுவது போன்றதாகும்.
கொள்ளுதல் வல்ல கொடிய யமன் உயிரை பிடிக்க நாளும் கோலும் பார்த்திருக்கை உலக இன்பமாகிய வலையிலாகப்பட்டு இருமாந்திருப்பது தன்மை கொலைக்காரர் ஆமையை தண்ணீரில் போட்டு உலையிலே வைத்து கீழே தீமூட்ட ஆமையானது சிறிது நேரத்தில் தாம் இறக்கப் போவதை அறியாமல் அந்த தண்ணீருக்குள் மூழ்கி விளையாடுவது போன்றதாகும். கொலைஞர் உலையேற்றி தீமெடுப்ப ஆமை நிலையறியா தண்ணீர் படிந்தாடியற்றே கொலைவல் பெருங்கோற்றம் கோல் பார்ப்ப ஈண்டை வளையகத்து செம்மாப்பார் மாண்பு. பெருங்கடல் ஆடிய சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்த பின் ஆடுதும் என்றால் இர்செய் குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பு. பெருங்கடல் ஆடிய சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்த பின் ஆடுதும் என்றாற்றால் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களின் குறைகளை நீக்கி நிறைவு செய்து பிறர்க்கும் செய்யத்தக்க நல்லற செயல்களை செய்து பிறகு பார்த்து கொள்ளும் என்று தள்ளி போடுவரின் தன்மை இச்சை குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பு. பெரிய கடலில் குளிக்கச் செல்வர் ஒரு சேர அலையோசை அடங்கிய பின் குளிப்போம் என்று காத்திருப்பது போன்றதாகும். அதாவது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களின் குறைகளை நீக்கி நிறைவு செய்து பிறருக்கு செய்யத்தக்க நல்ல அறச்செயல்களை பிறகு பார்த்து கொள்வோம் என்று தள்ளி போடுவதன் தன்மை பெரிய கடலில் குளிக்கச் சென்றவர் ஒரு சேர அலையோசை அடங்கிய பின் குளிப்போம் என்று காத்திருப்பது போன்றதாகும். பெருங்கடல் ஆடி சென்றார் ஒருங்குடன் ஓசை அவிந்த பின் ஆடுதும் என்றாற்றால் ஈர்ச்சை குறைவினை நீக்கி அறவினை மற்றறிவாம் என்றிருப்பார் மாண்பு. குலம் தவம் கல்வி குடிமை மூப்பைந்தும் விலகாமல் எய்திய கண்ணும் நலஞ்சான்ற மையறு தொல்சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பால் சோற்றின் நேர். குலம் தவம் கல்வி குடிமை மூப்பைந்தும் விளங்காமல் எய்தி கண்ணும் உயர்குலம் தவம் கல்வி நற்குடி பிறப்பு முதுமை ஆகிய ஐந்தும் குறையாமல் ஒருவன் அடைந்திருப்பினும் நலஞ்சான்ற மையறு தொல்சீர் உலகம் அறியாமை நெய்யிலார் பால் சோற்றின் நேர். நன்மை மிக்க குற்றமற்ற பழம்பெருஞ் சிறப்புடைய உலக நடைமுறை அறியாது ஒழுகுதல் நெய்யில்லாத சோற்றை உண்பதற்கு சமம். அதாவது பாலில் வேக வைத்து சமைத்தாலும் நெய்யில்லாத சோற்றை உண்பதற்கு சமம். உயர்குலம் தவம் கல்வி நற்குடி பிறப்பு முதுமை ஆகிய ஐந்தும் குறையாமல் ஒருவன் அடைந்திருப்பினும் நன்மை மிக்க குற்றமற்ற பழஞ்சிறப்புடைய உலக நடைமுறை அறியாது ஒழுகுதல் பாலில் வேக வைத்து சமைத்தாலும் அதாவது நெய்யில்லாத சோற்றை உண்பதற்கு நேராகும். குலம்தவம் கல்வி குடிமை மூப்பைந்தும் விளங்காமல் எய்தி கண்ணும் அலஞ்சான்ற மையறு தொல் சிறப்பின் உலகமறியாமை நெய்யிலா பால் சோற்றின் நேர். கல்நனி நல்ல கடையாய மாக்களின் சொல்நனி தாமுடராவாயினும் இன்னினிய நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாமுதலான். கல்நனி நல்ல கடையாய மாக்களின் சொல்நனி தாமுடராவாயினும் கருங்கல் பாறைகள் பிறர் சொல்லும் சொற்களை தான் நன்கு உணரமாட்டா என்றாலும் தம்மை அடைந்தவர்க்கு அப்பொழுதே தம்மேல் நிற்பதற்கும் அமர்வதற்கும் படுப்பதற்கும் இனிய நிற்றல் இருத்தல் கிடத்தல் ஈங்குதல் என்று உற்றவர் தாம் முதவலான். தம்மேல் நிற்பதற்கும் அமர்வதற்கும் படுப்பதற்கும் நடப்பதற்கும் ஆக பல வகையில் தாம் உதவியாயிருப்பதால் கீழ்ப்பட்ட மக்களினும் மிகவும் நல்லவையாம். அதாவது கருங்கல் பாறைகள் பிறர் சொல்லும் சொற்களை தாமே நன்கு உணரமாட்டா என்றாலும் தம்மை அடைந்தவருக்கு அப்பொழுதே தம்மேல் நிற்பதற்கும் அமர்வதற்கும் படுப்பதற்கும் நடப்பதற்கும் ஆக பல வகையில் தாம் உதவியாயிருப்பதால் கீழ்மட்ட மக்களினும் மிகவும் நல்லவையாம். கல்நனி நல்ல கடையாய மாக்களின் சொல்நனி தாமுடரா வாயினும் இன்னினியே நிற்றல் இருத்தல் கிடத்தல் இயங்குதல் என்று உற்றவர்க்கு தாம் உதவலான். அடுத்தாக பெறுவதொன்றின்றியும் பெற்றானா போல கருவு கொண்டேலாதார் மாட்டும் கருவினால் கோத்தின்னா கூறி உரையாக்கால் பேதமை நாத்தின்னும் நல்ல சுனைத்து. கருவினால் கோத்தின்னா கூறி உரையாக்கால் பேதைக்கு நாத்தின்னும் நல்ல சுனைத்து. சினைந்து பேசுவதால் பெறக்கூடிய நன்மை ஒன்றும் இல்லையாயினும் ஏதோ பெற்றவன் போல கருவிக்கொண்டு தமக்கு ஒப்பாகாத உயரோரிடத்தும் சினத்தினால் இனிமையற்ற சொற்களை தொடுத்து பேசித்தவிடின் பெறுவதொன்றியும் பெற்றானா போல கருவுண்டு கொண்டாதோர் மாட்டும் அறிவில்லாதவனுக்கு நாக்கு தன்னை தின்று வருத்தும் சுனை உடையதாயிருக்கும். சினந்து பேசுவதால் பெறக்கூடிய நன்மை ஒன்றும் இல்லாயாயினும் ஏதோ பெற்றவன் போல கருவிக்கொண்டு தமக்கு ஒப்பாகாத உயர்ந்தோரிடத்தும் சினத்தினால் இனிமையற்ற சொற்களை தொடுத்து பேசி திட்டாவிடின் அறிவில்லாதவனுக்கு நாக்கு தன்னை தின்று வருத்தும் சுனை உடையதாயிருக்கும். பெறுவதொன்றின்றியும் பெற்றானே போல கருவு கொண்டு இல்லாதார் மாட்டும் கருவினால் கோத்தின்ன கூறி உரையக்கால் பேதமை நாத்தின்னும் நல்ல சுனைத்து. அடுத்ததாக
தங்கன் மரபிலார் பின் சென்று தாமவரை எங்கன் வணக்குதும் என்பவர் புன்கேண்மை நற்றலிற் புன்னை மலரும் கடற்சேர்ப்ப கற்கிள்ளி கைக்கிழந்தற்று. புன்கேண்மை நற்றளி புன்னை மலரும் கடற்சேர்ப்ப நல்ல தளிரையுடைய புன்னை பூத்து குலங்கும் கடற்கரை நாடனே தங்கன் மரபிலார் பின் சென்று தாமவரை எங்கன் வணக்குதும் என்பவர் தம்மிடம் நல்ல பண்புகள் இல்லாதவரின் பின்னே போய் அவரை எப்படியாவது எம்வழிப்படுத்தி விடுவோம் என்று எண்ணுபவரின் அற்ப நடாமுயற்சி கற்கிள்ளி கையிழந்தற்று. கருங்கல்லை கிள்ளி கிள்ளி கையை கெடுத்து கொண்டது போலாம். நல்ல தளிரையுடைய புன்னை பூத்து குலுங்கும் கடற்கரை நாடரே தம்மில் நல்ல பண்பு இல்லாதவரின் பின்னே போய் அவரை எப்படியாவது எம்வழிப்படுத்தி விடுவோம் என்று எண்ணுபவரின் அற்ப முயற்சி கருங்கல்லை கிள்ளி கிள்ளி கெடுத்து கொண்டது போலாம். தங்கன் மரபிலார் பின் சென்று தாமவரை எங்கன் வணக்குதுவோம் என்பவர் புன்கேண்மை நற்றளி புன்னை மலரும் கடற்சேர்ப்ப நற்கிள்ளி கையிழந்தற்று. ஆகாதெனினும் அகத்து நெய் உண்டாகின் போகாதிரும்பு புறஞ்சுற்றும் யாதும் கெடாஅர் எனினும் உடையாரை பற்றி விடாஅர் உலகத்தவர். ஆகாதெனினும் அகத்து நெய் உண்டாகின் போகாதிரும்பு புறஞ்சுற்றும் கிடைக்காது என்றாலும் ஒரு களத்துள்ளே நெய் இருக்குமாயின் விட்டு போகாமல் எறும்புகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கும். யாதும் கெடாஅர் எனினும் உடையாரை பற்றி விடாஅர் உலகத்தவர். அதுபோல் யாதொன்றும் உதவாதார் என்றாலும் செல்லும் உடையவரை உலகினர் பின்பற்றி விடாது சுற்றுவர். கிடைக்காது என்றாலும் ஒரு களத்துள்ளே நெய் இருக்குமாயின் விட்டு போகாமல் எறும்புகள் வெளியே சுற்றி கொண்டே இருக்கும். அதுபோல யாதொன்றும் உதவாதார் என்றாலும் செல்வமுடையவரை உலகினர் பின்பற்றி விடாது சுற்றுவர். ஆகாதெனினும் அகத்து நெய் உண்டாகின் போகாதிரும்பு புறஞ்சுற்றும் யாதும் கெடாஅர் எனினும் உடையாரை பற்றி விடாஅர் உலகத்தவர். அடுத்தாக நல்லவை நாடோறும் எய்தார் அறம் செய்யார் இல்லாதார் கியாதொன்றும் ஈகலார் எல்லாம் இனியர் தோல் சேரார் இசைபட வாழார் முனியார் கொல் தாம் வாழும் நாள். நல்லவை நாடோறும் செய்தார் அறிவில்கள் நல்லவர் அவையை நாடோறும் அடைந்து பழகார் அறம் செய்யார் நல்லறம் செய்யார் இல்லாதார்க்கு யாதொன்றும் ஈகலார் வறியவருக்கு யாதொன்றும் பொருள் ஈயமாட்டார் எல்லாம் இனியர் தோல் சேரார் எல்லா வகையிலும் இனிய தம் மனைவியை தோளை தழுவார் எல்லாம் இனிய தோல் சேரார் இசைபட வாழார் புகழ் உண்டாக வாழமாட்டார் முனியார் கொல் தாம் வாழும் நாள். இத்தகையவர் தாம் வாழும் நாளை வெறுக்க மாட்டார்களோ. அறிவிலிகள் நல்லவர் அவையை நாடோறும் அடைந்து பழகார் நல்லறம் செய்யார் வறியவர்க்கு யாதொரு பொருளும் ஈயமாட்டார் எல்லா வகையிலும் இனிய தம் மனைவியர் தோளை தழுவார் புகழ் உண்டாக வாழமாட்டார். இத்தகையவர்கள் தாம் வாழும் நாளை வெறுக்கத்தக்க மாட்டார்களோ. நல்லவை நாடோறும் எய்தார் அறம் செய்யார் இல்லாதார்க்கு யாதொன்றும் ஈகலார் எல்லாம் இனிய தோல் சேரார் இசைபட வாழார் முனியார் கொல் தாம் வாழும் நாள். விளைந்தொருவர் தம்மை வியப்ப ஒருவர் விளைந்திலேம் என்றிருக்கும் கேண்மை தளங்கு குரல் பாய்த்திரை சூழ் வையம் பயப்பினும் இன்னாதே ஆய்நலம் இல்லாதார் மாட்டு. விளைந்தொருவர் தம்மை வியப்ப ஒருவர் விளைந்திலேம் என்றிருக்கும் கேண்மை ஒருவர் இன்னொருவரை விரும்பி வியந்து நட்பு கொள்ள இவரை யாம் விரும்ப மாட்டோம் என்று புறக்கணிக்கும்படியான போலியான நட்பு தளருங்கால் பாய்த்திரை சூழ் வையம் பயப்பினும் இன்னாதே ஆய்நலம் இல்லாதார் மாட்டு. ஆராயும் அறிவு நலம் இல்லாத அவரை பொறுத்தமட்டில் முழங்கு ஒளியுடன் பாயும் அலைகடல் சூழ்ந்த இவ்வுலகமே கிடைப்பதாயினும் துன்பமே. ஒருவர் இன்னொருவரை விரும்பி வியந்து நட்பு கொள்ள இவரை யாம் விரும்ப மாட்டோம் என்று புறக்கணிக்கும்படியான போலி நட்பு ஆராயும் அறிவு நலம் இல்லாத அவரை பொறுத்தமட்டில் முழங்கும் ஒளியுடன் பாயும் அலைகடல் சூழ்ந்த இவ்வுலகமே கிடைப்பதாயினும் துன்பமே. விளைந்தொருவர் தம்மை வியப்ப ஒருவர் விளைந்திலேம் என்றிருக்கும் கேண்மை தளங்குரல் பாய்திரை சூழ் வையம் பயப்பினும் இன்னாதே ஆய்நலம் இல்லாதார் மாட்டு. கற்றனவும் கன்ற சாயலும் இப்பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடெய்தும் தானுரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தின் தனியாது பித்தென்றெண்ணக் கொளப்படும். கற்றனவும் கன்ற சாயலும் இப்பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடெய்தும். ஒருவன் கற்ற கலைகளையும் கண்ணிறக்கம் மிக்க மேன்மை பண்பையும் உயர்குடி பிறப்பையும் பக்கத்திலுள்ள மற்ற பாராட்டினாலே பெருமை ஏற்படும். தானுரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தின் தனியாத பித்தன் என்றெல்லப்படும். தானே சொல்லிக்கொண்டால் பரிகசிக்கும் மைத்துனர்மார்கள் பலர் ஏற்பட்டு மருதினால் தீராத பைத்தியக்காரன் என்று இகழப்படுவான். ஒருவன் கற்ற கலைகளையும் கண்ணிறக்க மிக்க மென்மை பண்பையும் உயர்குடி பிறப்பையும் பக்கத்திலுள்ள மற்றவர் பாராட்டினாலேயே பெருமை ஏற்படும். தானே சொல்லிக்கொண்டால் பரிகசிக்கும் அதாவது மைத்துனர்மார் பலர் ஏற்பட்டு மருந்தினால் தீராத பைத்தியக்காரன் என்று இகழப்படுவான்.
கற்றடவும் கண்ணகன்ற சாயலும் இப்பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடைதும் தான் உரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தின் தனியாத பித்தென்றெண்ணப்படும். அடுத்ததாக கீழ்மை, அதாவது இழிந்த தன்மை. கீழ்மை என்பது இழிந்த தன்மை. கப்பி கடவதா காலைத்தான் வாய்ப்பெயினும் குப்பை கிளவா போவா கோழி போல் மிக்க கணம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும் கீழ்தன் மனம் புரிந்தவாறே மிகும். கப்பி கடவதா காலை தன் வாய்ப்பெயினும் குப்பை கிளப்போவா கோழி போல் நொய் போன்ற தானிய கப்பியை போதுமானதாக காலையிலேயே தன் வாய் நிறைய உடையவன் ஊட்டினாலும் குப்பை கிளறுவதை நிறுத்தாத கோழியைப் போல மிக்க கணம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும் கீழ்த்தன் மனம் புரிந்தவாறே மிகும். மிகுந்த பெருமை பொருந்திய நூற்களை எடுத்து விரித்து கூறினாலும் கீழ்மகன் தன் மனம் விரும்பி போகிற போக்கிலேயே மிகுதியும் போவான். நொய் போன்ற தானிய கப்பியை போதுமானதாக காலையிலேயே தன் வாய் நிறைய ஊட்டியவன் ஊட்டினாலும் குப்பை கிளறுதலை நிறுத்தாத கோழியைப் போல மிகுந்த பெருமை பொருந்திய நூற்பொருளை எடுத்து விரித்து கூறினாலும் கீழ்மகன் தன் மனம் விரும்பி போகிற போக்கிலேயே மிகுதியும் போவான். கப்பி கடவதா காலை தன் வாய்ப்பினும் குப்பை கிளவு போவா கோழி போல் மிக்க கணம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும் கீழ் தன் மனம் புரிந்தவாறே மிகும். காலாய கொண்டு கசடற்றார் தம்சாரால் தாளாது போவாம் என உரைப்பின் கீழ்தால் உறங்குவாம் என்றெழுந்து போமாம் அஃதரின்றி மறங்குமாம் மற்றென்றுரைத்து. காலாய கொண்டு கசடற்றார் தம்சாரல் தாளாது போவாம் என உரைப்பின் திட்பமான அறிவு பெற்ற குற்றமின்றி வாழும் நல்லோர் இடத்து காலம் தாழ்த்தாது அடைவோம் கீழ்தான் உறங்குவோம் என்றெழுந்து போமாம் அஃதன்றி மறங்குமாம் மற்றென்றுரைத்து. வருக வருக என அழைத்தால் கீழ்மகன் தூங்கலாம் என்று எழுந்து போய்விடுவான். அல்லாவிடின் வேறு ஏதேனும் ஒரு காரணம் கூறி வர மறுத்து விடுவான். திட்பமான அறிவு பெற்று குற்றமின்றி வாழும் நல்லோர் எடுத்து காலம் தாழ்த்தாது அடைவோம் வருக என்று அழைத்தால் கீழ்மகன் தூங்கலாம் என்று எழுந்து போய்விடுவான். அல்லாவிடின் வேறு ஏதேனும் ஒரு காரணம் கூறி வர மறுத்து விடுவான். காலாய கொண்டு கசடற்றா தாம் சாரல் தாளாது போவோம் என உரைப்பின் கீழ்தான் உறங்குவோம் என்று எழுந்து போவாம் அஃதன்றி மறங்குமாம் மற்றொன்று உரைத்து. பெருநடை தாம் பெறினும் பெற்றி பிழையார் ஒரு நடையர் ஆகுவர் சான்றோர் பெருநடை பெற்ற கிடைத்தும் பிறக்கருவி நன்னாட வற்றாரும் ஒரு நடை கீழ். பெருநடை பெற்ற கிடைத்தும் பிறக்கருவி நன்னாட விளங்கும் அறிவுபாயும் நல்ல மலைநாடனே பெருநடை தாம் பெறினும் பெற்றி பிழையா ஒரு நடை ஆகுவர் சான்றோர் பெரியார் இடையில் தாம் பெருவாழ்வு பெற்றாலும் தம் உயர்பண்பிலிருந்து தவறாமல் என்றும் ஒரு சீராகவே ஒழுகுவர். வற்றும் ஒரு நடை கீழ். கீழ்மகன் இடையில் பெருவாழ்வு பெற்றிருந்த போதும் தனது தாழ்ந்த ஒரு போக்கியே பின்பற்ற வல்லவனாம். விளங்கும் அறிவிப்பாயும் நல்ல மலைநாட பெரியோர் இடையில் தாம் பெருவாழ்வு பெற்றாலும் தம் உயிர் பண்பிலிருந்து தவறாமல் என்றும் ஒரு சீராகவே ஒழுகுவர். கீழ்மகன் இடையிலே பெருவாழ்வு பெற்ற போதும் தனது தாழ்ந்த ஒரு போக்கையே பின்பற்ற வல்லவனாம். பெருநடை தாம் பெறினும் பெற்றி பிழையா ஒரு நடை ஆகுவர் சான்றோர் பெருநடை பெற்ற கிடைத்தும் பிறவிக்கருவி நன்னாட வற்றாரும் ஒரு நடை கீழ். தினையனைத்தே ஆயினும் செய்த நன்றொன்றால் பனையனைத்தே உள்ளுவர் சான்றோர் பனையனைத்து என்று செய்யினும் இளங்கருவி நன்னாட நன்றில நன்றறியார் மாட்டு. தினையனைத்தே ஆயினும் செய்த நன்றொன்றால் பனையனைத்தோ உள்ளுவர் சான்றோர் விளங்கும் பனையனைத்து என்றும் செய்யினும் இளங்கருவி நன்னாட விளங்கும் அருவி ஓடும் நல்ல மலைநாடனே தினையனைத்தே ஆயினும் செய்த நன்று ஒன்றால் பனையனைத்தே உள்ளுவர் சான்றோர். தமக்கு பிறர் செய்த நன்றி ஒன்று இருக்குமானால் அது தினையளவே ஆனாலும் அதனை பனையளவு பெரிதாக கொள்வர் பெரியோர். தினையளவே ஆனாலும் அதனை பனையளவு பெரிதாக பெரியோர் மதிப்பர். நன்றிலார் நன்றறியார் மாட்டு. நன்றியுணர்வு இல்லாதவருக்கு என்றும் பனையளவு பெரிய நன்மை செய்யினும் பயனில்லை. அதாவது இந்த பாடல் தினை துணை நன்றி செய்யினும் பயன் தூக்கார், இது ஒரு குறள் வரும் இல்லையா? ஓகே. விளங்கும் அருவி ஓடும் நல்லறிவு மலைநாடனே தமக்கு பிறர் செய்த நன்றியொன்று இருக்குமானால் அது தினையளவே ஆனாலும் அதனை பனையளவு பெரிதாக கொள்வர் பெரியோர். நன்றியுணர்வு இல்லாதவருக்கு என்றும் பனையளவே பெரிய நன்மை செய்யினும் பயனில்லை. தினையனைத்தே ஆயினும் செய்த நன்று ஒன்றால் பனையனைத்தோ உள்ளுவர் சான்றோர் பனையனைத்து என்று செய்யினும் இளங்கருவி நன்னாட நன்றிலார் நன்றி யார் மாட்டு. பொற்களத்தூட்டி புறந்தரினும் நாய்ப்பிறர்
எச்சிற்கெமையாது பார்த்திருக்கும் அச்சீர் பெருமையுடைத்தாக்கெளிரு கொளினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். பொற்களத்தூட்டி பிறந்தரினும் நாய் பிறர் எச்சிமற் கெமையாது பார்த்திருக்கும். பொன்களத்திலே உணவிட்டு ஊட்டி காப்பாற்றினாலும் நாயை பிறர் எச்சில் சோற்றிற்காக இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும். அச்சீர் பெருமை உடைத்தாக்கொளிக்கேனும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். அத்தன்மை போல கீழ்மக்கள் பெருமையுடையவராக நடத்தினாலும் அவர்கள் செய்யும் செயல்கள் தாழ்ந்தே வேறுபடும். பொன்களத்திலே உணவிட்டு ஊட்டி காப்பாற்றினாலும் நாயானது பிறர் எச்சில் சோற்றிற்காக இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும். அத்தன்மை போல கீழ்மக்களை பெருமையுடையவராக நடத்தினாலும் அவர்கள் செய்யும் செயல்கள் தாழ்ந்து வேறுபடும். பொற்களத்தூட்டி புறந்தெறினும் நாய் பிறர் எச்சிற்கமையாது பார்த்திருக்கும். அச்சீர் பெருமையுடையதாக கொளினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். அடுத்ததாக சக்கர செல்வம் பெறினும் விளிமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதிச்சொல் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுத மேல் கீழ் தன்னை இந்திரானா எண்ணிவிடும். சக்கரம் செல்வம் பெறினும் விளிமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதிச்சொல் ஆளியுருட்டும் அரசு செல்வம் பெற்றாலும் மேலோர் எப்பொழுதும் வரம்பை மீற பேச்சு பேச மாட்டார்கள். கீழ்மகன் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனா எண்ணிவிடும். கீழ்மகன் முந்திரி அதாவது 320 1/320 அளவுக்கு மேல் காணி 80 1/80 அளவு பொன் மிகுதியாக பெற்றாலும் தன்னை எப்போதும் இந்திரனாகவே எண்ணிக்கொள்வான். ஆளியுருட்டும் அரசு செல்வம் பெற்றாலும் மேலோர் எப்பொழுதும் வரம்பு மீறி பேச்சு பேச மாட்டார்கள். கீழ்மகன் முந்திரி அளவுக்கு மேல் காணி அளவு பொன் மிகுதி பெற்றாலும் தன்னை எப்பொழுதும் இந்திரனாகவே எண்ணிக்கொள்வான். சக்கரம் செல்வம் பெறினும் இளிமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதிச்சொல் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிப்படும். மைதீர் பசும்பொன் மேல் மாண்ட மணியெழுத்தி செய்ததெனினும் செருப்புத்தன் கார்க்கேயாம் எய்திய செல்வத்தராயினும் கீழ்களை செய்தொழிற் காணப்படும். மைதீர் பசும்பொன் மேல் மாண்ட மணியெழுத்தி செய்த தெனினும் செருப்புத்தன் கார்க்கேயாம் குற்றமற்ற பசும்பொன் தகட்டின் மேல் சிறந்த மணிகளை பொருத்தி இரத்தினங்களை பொருத்தி செய்யப்பட்ட தென்றாலும் செருப்பு தன் காலின் கீழே இருந்ததற்கு உரியயாம் ஏதற்கு செல்வத்தக்கராயினும் கீழ்களை செய்தொழிலார் காணப்படும். அதுபோல கீழோர் மிக திரண்ட செல்வமுடையவரானாலும் அவர் செய்யும் செயலால் அவரை கீழானவர் என்று அறிந்து கொள்ளலாம். குற்றமற்ற பசும்பொன் தகட்டின் மேல் சிறந்த மணிகளை அதாவது இரத்தினங்களை பொருத்தி செய்யப்பட்டதென்றாலும் செருப்பு தன் காலின் கீழே இருந்ததற்கு உரியதாகும். அதுபோல கீழோர் மிக திரண்ட செல்வமுடையவரானாலும் அவர் செய்யும் செயலால் அவரை கீழானவர் என அறிந்து கொள்ளலாம். மைத்தீர் பசும்பொன் மேல் மாண்ட மணியளித்து செய்ததெனினும் செருப்புத்தன் கார்க்கேயாம் எய்த செல்வத்தராயினும் கீழ்களை செய்தொழிலார் காணப்படும். கடுக்கெனச் சொல்வற்றாரும் கண்ணோட்டம் இன்றாரும் இடுக்கண் பிறர் மாட்டாவடுக்கும் அடுத்தடுத்து வேகமுடையத்தாம் விரன்மலை நன்னாட ஏகுமாம் எள்ளுமாம் கீழ். விரன்மலை நாட வன்மை நல்ல மலைநாடனே கடுங்கற் சொல்லாற்றாரும் கண்ணோட்டம் இற்றாரும் இடுக்கண் பிறர் மாட்டுவடக்கும் அடுத்தடுத்து வேகமுடைத்தாம் கீழ்மகன் பிறர் உள்ளம் கடுக்கும்படியாக பேச வல்லானும் கண்ணிரக்கமே இல்லாதவனானும் பிறரிடம் துன்பம் உண்டானால் மகிழ்வான் அடிக்கடி சினம் கொள்வான் ஏகுமாம் எள்ளுமாம் கீழ் எங்கும் செல்வான் யாரையும் இகழ்வான். வன்மையான நல்ல மலைநாடனே கீழ்மகன் பிறர் உள்ளம் கடுக்கடுக்கும்படியான பேசவல்லானும் கண்ணிரக்கமே இல்லாதவனாலும் பிறரிடம் துன்பம் உண்டானால் மகிழ்வான் அடிக்கடி சினம் உடையவனாவான் எங்கும் செல்லுவான் யாரையும் இகழ்வான். கடுகெனச் சொல்வற்றாம் கண்ணோட்டம் இன்றாம் இடுக்கண் பிறர் மாட்டுவடக்கும் அடுத்தடுத்து வேகமுடைத்தாம் விரன்மலை நன்னாட ஏகுமாம் எள்ளுமாம் கீழ். பழையர் இவரென்று பன்னார்பின் நிற்பின் உளையினியர் ஆகுவர் சான்றோர் விளையாதே கல்லுயிர்க்கும் நெய்தல் கனைக்கடல் தன் சேர்ப்ப எள்ளுவர் கீழாய் அவர். பழையர் இவர் என்று விளையாதே கல்லுயிர்க்கும் நெய்தல் கனைக்கடல் தன் சேர்ப்ப தேன் தழும்பும் நெய்தல் மலர்களை நிறைந்த ஒளிக்கின்ற குளிர்ந்த கடற்கரை நாடனே பழையர் இவர் என்று பன்னார்பின் நிற்பின் உளையினர் ஆகுவர் சான்றோர் இவர் பழைய நண்பர் என்று பல நாளும் தம் பின் வந்து நின்றாலும் உயர்ந்தோர் வந்தவரிடம் இனிமையாக பழகுவர். எள்ளுவர் கீழே அவர் கீழ்மக்களோ வந்தவரை விரும்பாமல் இகழ்வர். தேன் தழும்பும் நெய்தல் மலர் நிறைந்த ஒளிக்கின்ற குளிர்ந்த கடற்கரை நாடனே இவர் பழைய நண்பர் என்று பல நாளும் தம் பின் வந்து நின்றாலும் உயர்ந்தோர் வந்தவரிடம் இனிமையாக பேசுவர். கீழ்மக்களோ
வந்தவரை விரும்பாமல் இகழ்வர். பழையவர் இவரென்று பன்னாட்பின் நிற்பின் உலையினர் ஆகுவர். சான்றோர் விளையாதே கல்லுயிருக்கும் நெய்தல் கனைக்கடல் தன் சேர்ப்ப எள்ளுவர் கீழே ஆவர். கொய்ப்புல் கொடுத்து குறைத்தென்றும் தீற்றினும் வையம் பூண் கல்லா சிறுகுண்டை ஐய கேள் எய்திய செல்வத்தராயினும் கீழ்களைச் செய்தொழிலார் காணப்படும். ஐயா கேள், ஐயனே கேள். கொய்ப்புல் கொடுத்து குறைத்தென்றும் தீற்றினும் வையம் பூண் கல்லா சிறுகுண்டை. அறுத்த புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்றும் ஊட்டி வளர்த்தாலும் சிறிய எருதுகள் தேரை இழுக்கமாட்டா. எய்திய செல்வத்தராயினும் கீழ்களை செய்தொழிலார் காணப்படும். திரண்ட செல்வம் உடையவரானாலும் செய்யும் தொழிலை கொண்டு கீழ்மக்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஐயனே கேள். அறுத்த புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஊட்டி வளர்த்தாலும் சிறிய எருதுகள் தேரை இழுக்க மாட்டா. திரண்ட செல்வம் உடையவரானாலும் செய்யும் தொழிலை செய்யும் கண்டு கீழ்மக்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். கொய்ப்புல் கொடுத்து குறைதென்றும் தீற்றினும் வையம் பூண் கொள்ளா சிறுகுண்டை. ஐயா கேள். எய்திய செல்வத்தராயினும் கீழ்களை செய்தொழிலாக காணப்படும். அடுத்ததாக 36வது அதிகாரம் கயமை. கயமை என்பது மிகவும் தாழ்ந்த தன்மை. ஆர்த்த அறிவினர் ஆண்டிலையராயினும் காத்தோம்பி தம்மை அடைக்குபவ மூத்தோருவும் தீத்தொழிலே கன்றி திரிந்த தெருவை போல போத்தரார் புல்லறிவினார். ஆர்த்த அறிவினர் ஆண்டிலையராயினும் காத்தோம்பி தம்மை அடக்குபவ. நிறைந்த அறிவுடையோர் வயதில் சிறிவரானாலும் தம் பண்பை போற்றி காத்து அடக்கமாய் ஒழுகுபவர். மூத்தொருவும் தீத்தொழிலே கன்றி திரித தெருவை போல் போத்தரார் புல்லறிவினார். அற்ப அறிவினரோ வயது முதிர்ந்திருந்தும் கெட்ட செயல்களையே விரும்பி செய்து கழுகுபோல் ஊர் சுற்றி திரிந்து குற்றத்திலிருந்து விடுபடார். நிறைந்த அறிவுடையோர் வயதில் சிறிவரானாலும் தம் பண்பை போற்றி காத்து அடக்கமாய் ஒழுகுவர். அற்ப அறிவினரோ வயது முதிர்ந்தோறும் கெட்ட செயல்களே மிகவும் செய்து கழுகுபோல் ஊர் சுற்றி திரிந்து குற்றத்திலிருந்து விடுபடார். ஆர்த்த அறிவினர் ஆண்டிலையர் ஆயினும் காத்தோம்பி தம்மை அடக்குபவர். மூத்தோறும் தீத்துறையில் கன்றி திரிந்த தெருவை போல் போர்த்தார் புல்லறிவினார். செலும்பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வலும்பறுக்க கில்லாவாம் தேரை வலும்பில் சீர் நூல் கற்ற கண்ணும் நுணுக்கம் ஒன்று இல்லாதார் தேர்கிற்கும் பெற்றி அரிது. செலும்பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வலும்பறுக்க கில்லாவாம் தேரை. செழுமையான பெரிய தடாகத்திலே வாழ்ந்தாலும் தவளைகள் எப்போதும் தம் மேலுள்ள ஒருவகை வலுவழுப்பான அழுக்கை போக்கிக் கொள்ள மாட்டா. அதுபோல் வலும்பில் சீர் நூல் கற்ற கண்ணும் நுணுக்கமுன அறிவில்லாதார் தேர்கரிக்கும் பெற்றல் அரிது. அதுபோல குற்றமுடைய சிறப்புடைய நல்ல நூல்களை கற்ற போதும் நுட்ப அறிவு ஒரு சிறிதும் இல்லாதார் நூற்பொருட்களை ஆராய்ந்து தெளியும் ஆற்றல் இலர். செழுமையான பெரிய தடாகத்திலே வாழ்ந்தாலும் தவளைகள் எப்பொழுதும் தம் கைமேலுள்ள ஒருவகை வலுவளப்பான அழுக்கை போக்கிக் கொள்ள மாட்டா. அதுபோல குற்றமற்ற சிறப்புடைய நல்ல நூல்களை கற்ற போதும் நுட்பமான அறிவு ஒரு சிறிதும் இல்லாதார் நூற்பொருளை ஆராய்ந்து தெளியும் ஆற்றல் இலர். செழும்பெரும் பொய்கையுள் வாழினும் என்றும் வலுப்பறுக்க இல்லாவாம் தேரை வலும்பில் சீர் நூல் கற்ற கண்டும் நுணுக்கமுளார் இல்லாதார் தேர்க்கிற்கும் பெற்றி அரிது. கனமலை நன்னாட கண்ணீர் ஒருவர் குணநேயும் கூறற் கரிதால் குணநலுங்க குற்றம் உலை நின்று கூறும் சிறியவர்கட்கு எற்றால் இயன்றதோர் நா. கனமலை நன்னாட கூட்டமான குன்றுகள் நிறைந்த நல்ல நாடனே கண்ணின் ஒருவர் கணநேயும் கூறற் கரிதால் ஒருவரது கண் எதிரே இல்லாமல் புறத்தே அவரது நற்பண்புகளை கூறற்கும் என்னவோ போல் இருக்கிறது. குணங்களழுங்க குற்றம் உலை நின்று கூறும் சிறியவருக்கு எற்றால் இயன்றதோ நா. ஆனால் அவரது பண்பு இழுக்கடையும்படி அவர் பக்கத்தில் நின்றே குற்றங்களை தூற்றும் அற்பருக்கு நாக்கு எதனால் செய்யப்பட்டதோ தெரியவில்லை. கூட்டமான குன்றுகள் நிறைந்த நல்ல நாடனே ஒருவரது கண் எதிரே இல்லாமல் புறத்தே அவரது நற்பண்புகளை கூறற்கும் என்னவோ போல் இருக்கிறது. ஆனால் அவரது பண்பு இழுக்கடையும்படி அவர் பக்கத்திலே நின்றே குற்றங்களை தூற்றும் அற்பருக்கு நாக்கு எதனால் செய்யப்பட்டதோ தெரியவில்லை. கனமலை நன்னாட கண்ணீர் ஒருவர் குணநேயும் கூறற்கரிதாலால் குணநலுங்க குற்றம் உலை நின்று கூறும் சிறியவருக்கு என்றாற்றல் இயன்றதோ நா. அடுத்தது கோடேன் தகழல் குல் பெண்டிர் தம் பெண்ணீர்மை சேடியர் போலச் செயல் தேற்றார் கூடி புதுப்பெருக்கம் போலத்தம் மென்னீர்மை காட்டி மதித்திறப்பர் மற்றையவர். கோடேன் தகழால் குல் பெண்டிர் தம் பெண்ணீர்மை சேடியர் போல செயல் தேற்றார் பக்கம் உயர்ந்து அகன்ற அல்குவளை வயிற்றின் கீழ்ப்பாகம் உடைய குடும்பப் பெண்கள் தமது பெண்ணிமை உரிய ஒப்பனையாக அதாவது அலங்காரத்தை தோழியில் செய்வது போல் செய்ய அறியார்.
ஆனால் கூடி புதுப்பெருக்கம் போலத்தும் பெண் நீர்மை காட்டி மதிப்பெறும் மற்றையவர். ஆனால் அவரல்லாத விலைமாதரோ திரண்டு புதுநீர் பெருகிவருவது போல தம் பெண்மை அழகை தாமே அணி செய்து காண்பித்து தம்மை பெரியதாய் மதிப்பு வரம்பு கடந்து செல்வர். பக்கம் உயர்ந்து அகன்ற அல்குலை வயிற்றின் கீழ்பாகம் உடைய பெண்கள் தமது பெண்மைக்கு உரிய ஒப்பனை அலங்காரத்தை தோழியர் செய்வது போல் செய்யார். ஆனால் அவரில்லாத விலைமாதரோ திரண்டு புதுநீர் பெறுவது போல தம் பெண்மை அழகை தாமே அணி செய்து காண்பித்து தம்மை பெரிதாய் மதித்து வரம்பு கடந்து செல்வர். கோடேன் தகழல் குல்பெண்டீர் தம் பெண்ணீர்மை சேடீர் போல சென்ற தேற்றார் கூடி புதுப்பெருக்கம் போல தம் பெண்ணீர்மை காட்டி மதித்திருப்பர் மற்றையவர். தளிர்மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லா உளிநீரர் மாதோ கயவர் அழிநீரார்க்கு எண்ணாதுவும் செய்யார் இணைத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறின். அற்பகல் தளிர்மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லா உளிநீரோ மாதோ கயவர். அற்பர்கள் அருளாளருக்கு யாதொன்றும் உதவார் தமக்கு துன்பம் செய்பவரை காணின் அவருக்கு எவ்வளவு உதவியும் செய்வர். அழிநீராருக்கு எண்ணானும் செய்யார் இணைத்தானும் செய்பவை இன்னா செய்வார் பெறின். ஆதலின் அந்த அற்பர்கள் தளிரின் மேலே வைக்கப்பட்டிருப்பினும் ஒருவர் தட்டாமல் உள்ளே செல்லாத உளியின் தன்மையாவர் அந்தோ. அற்பர்கள் அருளாளருக்கு யாதொன்றும் உதவார் தமக்கு துன்பம் செய்பவரை காணின் அவருக்கு எவ்வளவு உதவியும் செய்வர். ஆதலின் அந்த அற்பர்கள் தளிரின் மேலே வைக்கப்பட்டிருப்பினும் ஒருவர் தட்டாமல் உள்ளே செல்லாத உளியின் தன்மையாவர் அந்தோ. தளிர்மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லா உளிநீர் மாதோ கயவர் அழிநீராருக்கு எண்ணாதும் செய்யார் இணைத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறின். மலைநலம் உள்ளும் குறவன் பயந்த விளைநிலம் உள்ளும் உழவன் சிறந்தொருவன் செய்த நன்றுருகுவர் சான்றோர் கயம்தன்னை வைததை உள்ளிடும். மலைநலம் உள்ளும் குறவன் வேடன் மலையின் வளத்தை பற்றி எண்ணுவான் பயந்த விளைநிலம் உள்ளும் உழவன் பயன் தந்த விளைநிலத்தை பற்றி நினைப்பான். சிறந்தொருவர் செய்த நன்றுள்ளுவர் சான்றோர் பெரியோர் தமக்கு ஒருவர் சிறப்பாக செய்த நன்றியை மறவாது எண்ணிக்கொண்டிருப்பர். கயம் தன்னை வைததை உள்ளிவிடும் கயவனோ தன்னை ஒருவர் திட்டியதை பற்றி நினைத்து கொண்டிருப்பான். வேடன் மலையின் வளத்தை பற்றி எண்ணுவான் உழவன் பயன் தந்த விளைநிலத்தை பற்றி நினைப்பான். பெரியோர் தமக்கு ஒருவரை சிறப்பாக செய்த நன்றியை மறவாது எண்ணிக்கொண்டிருப்பார். கயவனோ தன்னை ஒருவன் திட்டியதை பற்றி நினைத்து கொண்டிருப்பான். மலைநலம் உள்ளும் குறவன் பயந்த விளைநலம் உள்ளுவன் உழவன் சிறந்தொருவர் செய்த நன்று உள்ளுவர் சான்றோர் கயம்தன்னை வைததை உள்ளிவிடும். ஒரு நன்றி செய்தவர் கொன்றி எழுந்த பிழை 100 சான்றோர் பொறுப்பர் கயவர்க்கு 700 நன்றி செய்தொன்று தீதையின் 700 தீதாய் விடும். ஒரு நன்றி செய்தவர் கொன்றி எழுந்த பிழை 100 சான்றோர் பொறுப்பர் உயர்ந்தோர் தமக்கு முதலில் ஒரு நன்றி செய்தவர் பின்பு மனமொப்பி செய்த 100 பிழைகளையும் பொறுத்து கொள்வர். கயவர்க்கு 700 நன்றி செய்தொன்று தீ செய்யின் 700 தீதாய் விடும். கீழோருக்கு 700 நன்மைகள் செய்து பின்பு ஒரு தவறி ஒரு தீமை செய்யினும் அந்த 700 நன்மைகளும் தீமையாய் விடும். அதாவது உயர்ந்தோர் தமக்கு முதலில் ஒரு நன்றி செய்தவர் பின்பு மனம் ஒப்பி செய்த 100 பிழைகளையும் பொறுத்து கொள்வர். கீழோருக்கு 700 நன்மைகள் செய்து பின்பு தவறி ஒரு தீமை செய்யணும் அந்த 700 நன்மைகளும் தீமைகளாய் விடும். ஒரு நன்றி செய்தவர் கொன்றி எழுந்த பிழை 100 சான்றோர் பொறுப்பர் கயவர்க்கு 700 நன்றி செய்தொன்று தீதின் 700 தீதாய் விடும். ஏட்டை பருவத்தும் ஈர்ப்பிறந்தார் செய்வன மோட்டிடத்தும் செய்யார் முழு மக்கள் கோட்டை வயிறும் செறிப்பினும் வாட்கண்ணாய் பன்றி செயிர் வேளமாகுதல் இன்று. வாட்கண்ணாய் வாழ் போன்ற கண்கள் உடையவளே ஏட்டை பருவத்தும் இற்பிறந்தார் செய்வன மோட்டிடத்தும் செய்யார் முழு மக்கள் தன் தந்தத்தை வைரப்பூனால் பூட்டினாலும் பன்றியாகாது. செயிர்வேளமாகுதல் பன்றி செயிர்வேளமாகுதல் இன்று. தன் தந்தத்தை வைரப்பூனால் பூட்டினாலும் பன்றியாகாது சினந்து போரிடும் யானையாகுதல் இல்லை. அதுபோல நற்குடி பிறந்தவர் ஏட்டை பிறத்தும் இற்பிறந்தார் செய்வன மோட்டிடத்தும் செய்யார் முழு மக்கள். நற்குடி பிறந்தவர் தளர்ந்த வறுமை காலத்தும் செய்யக்கூடிய நற்செயல்களை முழு மூடல் செல்வத்தால் மேற்பட்ட போதும் செய்யார். வாள் போன்ற கண்கள் உடையவளே தன் தந்தத்தை பூட்டினாலும் பன்றியானது சினந்து போரிடும் யானையாகுதல் இல்லை. அதுபோல நற்குடியில் பிறந்தவர் தளர்ந்த வறுமை காலத்தும் செய்யக்கூடிய நற்செயல்களை முழு மூடல் செல்வத்தால் மேம்பட்ட போதும் செய்யார். ஏட்டை பருவத்தும் ஈர்ப்பிறந்தார் செய்வன மோட்டிடத்தும் செய்யார் முழு மக்கள் கோட்டை வைரம் செறிப்பனவும் வாட்கண்ணாய் பன்றி செயிர் வேளமாகுதல் இன்று. இன்றாதும் இந்நிலையே ஆதும் இனிச்சிறிது நின்றாதும் என்று நினைத்திருந்து ஒன்றி உரையின் மகிழ்ந்தும் உள்ளவே வேறாகி மறைமலையின்
மறையிலையின் மாய்ந்தார் பலர். இன்றாதுவோம் இன்றைக்கு செல்வராவிடுவோம் இந்நிலையே ஆதும் இப்படியே இப்பொழுதே செல்வராவோம். இனிச்சிறிது நின்றாதுவோம் அல்லது இனிச்சிறிது நாள் தள்ளிச் செல்வராகிவிடுவோம் என்றெல்லாம் நினைத்திருந்து என்றெல்லாம் எண்ணி ஒன்றி உரையின் மகிழ்ந்தும் உள்ளம் வேறாகி மறை இலையின் மாய்ந்தார் பலர். அந்த எண்ணத்தோடு ஒன்றி அதை பற்றி பேசுவதிலே மகிழ்ச்சியுற்று இறுதி தம் மனம் மாறுபாடற்று நீரற்ற தாமரை போல இலை போல் அழிந்தார் பலர். இன்றே செல்வராகி விடுவோம் இப்படியே இப்பொழுதே செல்வராவோம் அல்லது இனி சிறிது நாள் தள்ளி செல்வராகி விடுவோம் என்றெல்லாம் எண்ணியிருந்த அந்த மனத்தோடே ஒன்றி அதை பற்றி பேசுவதிலே மகிழ்ச்சியுற்று இறுதியில் தம் மனம் மாறுபாடற்று நீர் அற்ற தாமரை இலை போல அழிந்தார் பலர். இன்றாதுவும் இந்நிலையே ஆவதும் இனிச்சிறிது நின்றாவதும் என்று நினைத்திருந்து ஒன்றி உரையின் மகிழ்ந்தும் உள்ளம் வேறாகி மறையிலையின் மாய்ந்தார் பலர். நீருள் பிறந்து நிறம்பசியதாயினும் ஈரம் கிடையதக தில்லாகும் ஓரும் நிறைப்பெருஞ்செல்வத்து நின்ற கிடைத்தும் அரைப்பெருங்கள் அன்னார் உடைத்து. நீருள் பிறந்து நீரிலே தோன்றி நிறம் பசியதாயினும் நிறம் பசுமையாதாயிருப்பினும் கீழம் கிடையாதில்லாகும் நெட்டிக் கோரைக்குள் ஈரம் இருக்காது ஓரும் நிறை பெருஞ்செல்வத்து நின்ற கிடைத்தும் நிறைந்த பெரிய செல்வம் திளைத்திருந்த போதும் அரைப்பெருங்கள் அன்னார் உடைத்து. பெரிய பாறைகள் போன்ற மனமுடையவரையும் இவ்வுலகம் உடையது உணர்வாயாக. அதாவது நீரிலே தோன்றி நிறம் பசுமையாயிருப்பின் நெட்டி கோரைக்குள் ஈரம் இருக்காது நிறைந்த பெருஞ்செல்வத்தில் திளைத்திருந்த போதும் பெரிய பாறைகள் போன்ற மனமுடையவரையும் இவ்வுலகம் உடையது என்பதை உணர்வாயாக. நீருள் பிறந்து நிறம்பசியதாயினும் ஈரம் கிடையதில்லாகும் ஓரும் நிறைப்பெருஞ்செல்வதுடைத்து நின்ற கிடைத்து மறைப்பெருங்கள் அன்னார் உடைத்து. அடுத்ததாக பன்னெறியியல். பன்னெறியியல் என்பது 37வது அதிகாரம். பலவகை இயல்புகள். மலைத்திரைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இலைவிளக்கு நின்றமைப்பின் எண்ணாம் விலைத்தக்க மாண்ட மனையால் இல்லாதான் இல்லகம் காண்டர் கரியதோர் காடு. மலைத்திரைக்கும் மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இலைவிளக்கு நின்றமைப்பின் எண்ணாம் விரும்பத்தக்க மாண்புடைய மனைவியை பெற்றில்லாதவனது இல்லம் மேகமாய் தவழும் அளவு உயர்ந்த மாடமாளிகை சிறப்புடைய காவல் பொருந்திய தாய் நூல் திரிவிளக்கு என்றும் அணையாது நிலையாக எரியக்கூடியதாய் இருப்பின் என்ன பயன்? காண்டார் காடற் கரியதோர் காடு. அது பார்ப்பதற்கு முடியாத ஒரு காடே ஆகும். அதாவது விரும்பத்தக்க மாண்புடைய மனைவியை பெற்றில்லாதவனது இல்லம் மேகம் தவழும் அளவு உயர்ந்த மாட மாளிகையாய் சிறப்புடைய காவல் பொருந்தியதாய் நூல் திரிவிளக்கு என்றும் அணையாது நிலையாக எரியக்கூடியதாய் இருப்பினும் என்ன பயன்? அது பார்த்தற்கும் முடியாத ஒரு காடேயாகும். மலைத்திலக்கு மாடமாய் மாண்பமைந்த காப்பாய் இலைவிளக்கு நின்ற அமைப்பின் எண்ணாம் விலைத்தக்க மாண்ட மனையாளை இல்லாதான் இவ்வுள் இல்லகம் காண்டார் கரியதோர் காடு. வலிக்கினைத்தும் இல்லா வாழ்வாய் கிடந்தும் இழுக்கினை தாம் பெறுவாராயின் இழுக்கினைத்தும் செய்குறா பாணி சிறியதே சின்மொழியார் கையுறா பாணி பெரிது. வழுக்கினைத்தும் இல்லா வாழ்வாய் கிடந்தும் இழுக்கினை தாம் பெறுவாராயின் வழுக்குதல் சிறிதும் இல்லாத வாழ்முனையில் காவலில் வைக்கப்பட்டிருப்பும் தாம் இழுக்கான வழியில் செல்வாராயின் இழுக்கனைத்தும் செய்யாரா பாணி சிறியதோர் சின்மொழியார் கையுறா பாணி பெரிது. மென்மையான மொழி பேசும் பெண்கள் யாதும் தவறு செய்யாத காலம் சிறியதளவே கற்பொழுக்கம் இல்லாத காலமும் பெரிதாக கருதப்படும். வழுக்குதல் சிறிதும் இல்லாத வாழ்முனையில் காவலில் வைக்கப்பட்டிருப்பினும் தாம் இழுக்கான வழியில் செல்வாராயின் மென்மையான மொழி பேசும் பெண்கள் யாதும் தவறு செய்யாத காலம் சிறிதளவே கற்பொழுக்கம் இல்லாத காலமே பெரிதாக கருதப்படும். வழுக்கனைத்தும் இல்லாத வாழ்வாய் கிடந்தும் இழுக்கனை தாம் பெறுவாராயின் இழுக்கனைத்தும் செய்குறா பாணி சிறிதேய சின்மொழியார் கையுறப் பாணி பெரிது. எரியென்றெதிர் நிற்பால் கூற்றம் சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பினி அட்டதனை உண்டி உதவால் இல்வால் பேய் இம்மூவர் கொண்டானை கொள்ளும் படை. எரியென்றெதிர் நிற்பால் கூற்றம் கணவனின் சினங்கொளின் என்னை அடி என்று எதிர்த்து நிற்பவள் கணவனுக்கு யமனாவாள். சிறுகாலை அட்டில் புகாதவள் அரும்பினி விடியற்காலையிலே சமையற்கட்டில் புகுந்து வேலை தொடங்காதவள் கொடிய நோயாவள். அட்டதனை உண்டி உதவாதால் இல்வாய் பேய் சமைத்ததனை நல்ல உணவாக கணவனுக்கு இடாதவள் வீட்டில் வாழும் பேயாவள். இம்மூவர் கொண்டானை கொள்ளும் படை. இம்மூவகை பெண்டிரும் கொண்ட கணவனை கொள்ளும் படைக்கலங்களாகும். கணவன் சினங்கொள்ளின் என்னை அடி என்று எதிர்த்து நிற்பவள் கணவனுக்கு யமனாவாள்.
விடியற் காலையிலே சமையற்கட்டில் புகுந்து வேலை தொடங்காதவள், கொடிய நோயாவல், சமைத்ததனை நல்ல உணவாக கணவனுக்கு இடாதவள், வீட்டில் வாழும் பேயாவல், இம்மூவகை பெண்டிரும் கொண்ட கணவனைக் கொல்லும் படைக்கலங்களாகும். எரியென் றெதிர் நிற்பாள் கூற்றம், சிறுகாலை அட்டிப் புகாதாள் அரும்பினி, அட்டதனை உண்டி உதவாதான் இல்வாழ் பேய், இம்மூவரும் கொண்டானைக் கொல்லும் படை. கடியன கேட்டும் கடியான் வெடிபட ஆர்க்கும் கேட்டும் அது தெளியான், பேர்த்துமோர் இற்கொண்டினி திருவூம் ஏமுறுதல் என்பவே கற்கொண்டெறியும் தவறு. கடியென கேட்டும் கடியான் திருமணத்தை கைவிடுக என்று சொல்ல கேட்டும் கைவிடவல். முதல் மனைவி இறந்தபோது வெடிபட ஆர்ப்பதும் கேட்டு அது தெளியான், வெடியோசை படர் சாப்பறை முழங்கியதைக் கேட்டும் தெளிவு பெறவில்லை. பேர்த்துமோர் ஈர்க்கொண்டினிது திருவூம் ஏமுறுதல் என்பவே கற்கொண்டிரும் தவறு. மீண்டும் ஒரு மனைவியை மணந்து கொண்டு இன்பமாய் வாழ்வதாக நினைக்கும் மயக்கம் தன்மேல் தன்னை கல்லை எறிந்து கொண்டு தவறு போன்றதாகும் என்று சொல்வர் அறிஞர். திருமணத்தை கைவிடுக என்று சொல்ல கேட்டும் கைவிடவில்லை. அதாவது முதல் மனைவி இருந்தபோது விடியோசை சாப்பறை முழங்கியதைக் கேட்டு தெளிவு பெற்றானில்லை. மீண்டும் ஒரு மனைவியை மணந்து கொண்டு இன்பமாய் வாழ்வதாக நினைக்கும் மயக்கம் தன்மேல் தானே கல்லை எறிந்து கொண்ட தவறு போன்றதாகும் என்று சொல்வர் அறிஞர். கடியன கேட்டும் கடியான் வெடிபட ஆர்க்கும் கேட்டும் அது தெளியான், பேர்த்துமோர் ஈர்க்கொண்டிரு திருவூம் ஏமுறுதல் கற்கொண்டெறியும் தவறு. அடுத்தாக தலையே தவமுயன்று வாழ்தல், ஒருவருக்கு இடையே இனியார்கண் தங்கள் இடையே புணராதென்றெண்ணிப் பொருநசையால் தம்மை உணரார்பின் சென்று நிலை. தனையே தவமுயன்று வாழ்தல், தவச்செய்ய முறைந்து வாழ்தல் ஒருவருக்கு முதன்மையான பண்பு. ஒருவருக்கு இடையே இனியார்கண் தங்கள் இனிய மனைவியுடன் தங்கிவிடுதல் நடுத்தரமான செயல். கடையே புணராதென்றெண்ணி பொருள்நசையால் தம்மை உணரார்பின் சென்ற நிலை. சேராது என்று நிலைத்து பொருளாசையால் தம் பெருமை உணராதவர் பின் சென்று நிற்றல் கடைப்பட்ட செயல். தவஞ்செய்ய முயன்று வாழ்தல் ஒருவருக்கு முதன்மை பண்பு. இனிய மனைவியுடன் தங்கி வாழ்தல் நடுத்தரமான செயல். சேராது என்று நினைத்த பொருளாசையால் தம் பெருமை உணராதவர் பின் சென்று நின்றல் கடைப்பட்ட செயல். தலையே தவமுயன்று வாழ்தல் ஒருவருக்கு இடையே இணையார்கண் தங்கள் இடையே புணராதென்றெண்ணி பொருள்நசையால் தம்மை உணரார் பின் சென்ற நிலை. கல்லா கழிப்பர் தலையாயர் நல்லவை தூவா கழிப்பர் இடைகள் கடையல் இனித்துண்ணோம் ஆறப்பெற்றோம் யாம் என்னும் முனிவினால் கண்பாடிலர். கல்லா கழிப்பர் தலையாயவர் நன்னூற்களை கற்பதில் காலங்கழிப்பர். நல்லவை தூவா கழிப்பர் இடைகள் இடையாயர் நல்ல இன்பங்களை நுகர்ந்து காலம் போக்குவர். கடைகள் இனிதுண்ணோம் ஆறப் பெற்றோம் யாம் என்னும் முனிவினால் காண்படிலர். கடைப்பட்டவர்கள் யாம் இனிய உணவு உண்டிலோம் செல்வமும் நிரம்பி பெற்றிலோம் என்னும் கசப்பால் தூக்கம் இன்றி கிடப்பர். தலையாயவர் நன்னூற்களை கற்பதில் காலங்கழிப்பர். இடையாயர் நல்ல இன்பங்களை நுகர்ந்து காலம் போக்குவர். கடைப்பட்டவர்கள் யாம் இனிய உணவு உண்டிலேம் செல்வம் நிரம்பி பெற்றிலோம் என்று கசப்பால் தூக்கம் இன்றி கிடப்பர். கல்லா கழிப்பர் தலையாயர் நல்லவை தூவா கழிப்பர் இடைகள் கடையம் இனி துண்ணோம் ஆறப் பெற்றோம் யாம் என்னும் முனிவினால் கண்பாடிலர். செந்நெல்லால் ஆய செழுமுளை செந்நெல்லை ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வளவயல் ஊற மகனறிவு தந்தையறிவு. அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வளவயல் ஊற நாடே அழகிய நெல் வயல் நிறைந்த விளையும் வளப்பான மருதநில நாடனே. செந்நெல்லிலிருந்து ஆய செழுமுளை செந்நெல்லை ஆகி விளைதலால் செந்நெல்லிலிருந்து உண்டான செழுமையான விதைமுளை மீண்டும் அந்த செந்நெல்லாகவே முளர்வதால் மகனறிவு தந்தையோ மகனதறிவு தந்தையிடம் இருந்து வந்த அறிவே. அழகிய நெல் வயல் நிறைய விளையும் வளப்பான மருதநிலை நாடனே. செந்நெல்லிலிருந்து உண்டாகும் செழுமையான விதை முளைகளை மீண்டும் அந்த செந்நெல்லாகவே விளைவதால் மகனது அறிவு தந்தையிடமிருந்து வந்த அறிவே. செந்நெல்லால் ஆய செழுமுனை செந்நெல்லை ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வளவயல் ஊற மகனறிவு தந்தையறிவு. உடைப்பெருஞ்செல்வரும் சான்றோரும் கேட்டு புடைப்பெண்டிரும் மக்களும் கீழும் பெருகி கடைக்கால் தனை தாகி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு. உடைப்பெரும் செல்வரும் சான்றோரும் கேட்டு புடைப்பெண்டிரும் மக்களும் கீழும் பெருகி பெரிய செல்வமுடையவரும் பெரியோர் கேட்டு போக வைப்பாட்டியின் பிள்ளைகளும் கீழ் மக்களும் வளர்ச்சியுற இப்படியாக கடைசியில் கால்மாட்டில் இருக்க வேண்டியது தலைமாட்டிற்கு வந்துவிட கடைக்கால் தலையணை தாக்கி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு.
அதாவது விரித்து பிடிக்கும் பொழுது கீழேயும் மடக்கி தொங்க விடும்போது மேலேயும் வந்துவிடும். குடையின் காம்பை போல உலகம் கீழ் மேலாய் நிற்கக்கூடியது. அதாவது பெரும் செல்வம் உடையவரோரும் பெரியோரும் கெட்டு போக வைப்பாட்டின் பிள்ளைகளும் கீழ் மக்களும் வளர்ச்சியுற இப்படியாக கடைசியில் கால்மாட்டில் இருக்க வேண்டியது தலைமாட்டிற்கு வந்துவிட விரித்து பிடிக்கும் கீழேயும் மடக்கி தொங்கவிடும்போது மேலேயும் வந்துவிடும். குடையின் காம்பை போல உலகம் கீழ் மேலாய் நிற்கக்கூடியது. உடைப்பெரும் செல்வரும் சான்றோரும் கெட்டு புடைப்பெண்டிரு மக்களும் கீழும் பெருகி கடைக்கண்ணால் தலைக்கண்ணதாகி குடைக்கால் போல் கீழ் மேலாய் நிற்கும் உலகு. இனியார் தம் நெஞ்சத்து நோயுறப்ப அந்நோய் தனியாத உள்ளமுடையார் மணிவின்றி வீழும் அருவிமலை விரல்மலை நாட நன்னாட வாழ்வின் வரைப்பாய்தல் நன்று. மணிவரன்றி வீழும் அருவி விரன் மலை நன்னாட மணிகளை வாரிக்கொண்டு வந்து வீழ்கின்ற அருவி மலைகளுடைய வன்மையான நல்ல மலை நாடனே. இனியார் தம் நெஞ்சத்து நோயுரைப்ப அந்நோய் தனியாத உள்ளமுடையார் இனிய நண்பர் தம் உள்ளத்தில் உள்ள துன்பத்தை எடுத்துரைக்கவும் அத்துன்பத்தை நீக்க எண்ணாத நெஞ்சம் உடைய கொடியோர் வாழ்வின் வரைப்பாய்தல் நன்று. வாழ்வதெனினும் மலை நின்றும் கீழே வீழ்ந்து இறத்தல் நல்லது. மணிகளை வாரிக்கொண்டு வந்து வீழ்கின்ற அருவிகளையுடைய வன்மையான நல்ல மலைநாடனே. இனிய நண்பர் தம் உள்ளத்தில் உள்ள துன்பத்தை எடுத்துரைக்கவும் அத்துன்பத்தை நீக்க எண்ணாத நெஞ்சமுடைய கொடியோர் வாழ்வதெனினும் மலை நின்றும் கீழே வீழ்ந்து இறத்தல் நல்லது. இனியார் தம் நெஞ்சத்து நோயுரைப்பு அந்நோய் தனியாத உள்ளமுடையார் மணிவரன்றி வீழும் அருவி விரன்மலை நன்னாட வாழ்வில் வரைப்பாய்தல் நன்று. புதுப்புணலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் விதுப்புற நாண்டிவேரெல்ல புதுப்புணலும் மாறி அறவே அருமே அவரன்பும் வாரி அறவே அரும். புதுப்புணலும் புது வெள்ளமும் பூங்குழையார் நட்பும் பொலிவான காதுடைய வேசையர் தொடர்பும் ஆகிய இரண்டும் விதுப்புற நாடினல்ல வேற இரண்டையும் பரபரப்பின்றி அமைதியாக ஆராயின் இரண்டும் வேறல்லவாம். புதுப்புணலும் மாறி அறவே அரும் அவரன்பும் வாரி அறவே அரும். புதுவெள்ளமும் மலை அற்றால் தானும் அற்று போகும் வேசையர் அன்பும் பொருள் வருவாய் அற்றால் தானும் அரும். புதுவெள்ளமும் பொலிவான காதணியுடைய வேசையர் தொடர்பும் ஆகிய இரண்டையும் பரபரப்பு இன்றி அமைதியாக ஆராயின் இரண்டும் வேறல்லவாம். புதுவெள்ளம் மலை அற்றால் தானும் அற்று போகும் வேசையர் அன்பும் பொருள் வருவாய் அற்றால் தானும் அரும். புதுப்புணலும் பூங்குழையார் நட்பும் இரண்டும் விதுப்புற நாடினல்ல வேற புதுப்புணலும் மாறி அறவே அரும் அவரன்பும் வாரி அறவே அரும். அடுத்ததாக காமத்துப்பால் இன்ப துன்பவியல். பொது மகளிர் அதாவது விலை மாதரோட இழித்தன்மை எப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடினல வேறல்ல விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணே அருமே அவரன்பும் கையற்ற கண்ணே அரும். விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் விளக்கின் ஒளியும் விலை மாதரன் தொடரும் ஆகிய இரண்டையும் துளக்கர நாடின் வேறல்ல குற்றமர ஆராயின் இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணே அருமே விளக்கின் ஒளியும் எண்ணெய் அற்றபோது அற்று போகும் அவரன்பும் கையற்ற கண்ணே அரும். விலைமாதரின் அன்பும் கைப்பொருள் அற்றபோது அற்றுவிடும். அதாவது விளக்கின் ஒளியும் விலைமாதர் தொடர்பும் ஆகிய இரண்டையும் குற்றமர ஆராயின் இரண்டும் வேறுபாடில்லை. விளக்கின் ஒளி எண்ணெய் அற்றபோது அற்று போகும் விலைமாதன் அன்பு கைப்பொருள் அற்றபோது அற்றுவிடும். விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணே அருமே அவரன்பும் கையற்ற கண்ணே அரும். அங்கோட்டகல் குள் ஆயிலையால் நம்மோடு செங்கோடு பாய்துமே என்றாமன் செங்கோட்டின் மேல் காணம் இன்மையால் மேவாதொழிந்தாலே கால் நோய் காட்டில் கலந்து. அங்கோட்டகல் நல் குள் ஆயிலையால் நம்மோடு செங்கோடு பாய்துமே என்றான் மன். அழகிய பக்கம் அகன்ற அல்குலையும் சிறந்த அணிகலனியும் உடைய விலைமகள் செங்கோட்டின் மேல் காணும் இன்மையால் மேவாதொழிந்தாலே கால் நோய் காட்டு கலந்து. இறப்பாதானால் நம்முடன் மலையின் நெடிய உச்சியிலிருந்து வீழ்ந்து இறப்போம் என்று சொன்னாள். ஆனால் நம்மிடமிருந்து பொன் பொருள் தீர்ந்து விட்டதால் காலிலே வாயு நோய் என்று காட்டி அழுது மலையின் நெடிய உச்சியை ஏறியடையாது பிரிந்து போய்விட்டாள். அழகிய பக்கம் அகன்ற குலையும் சிறந்த அணிகளையும் உடைய விலைமகள் இறப்பதானால் நம்முடன் மலையின் நெடிய உச்சியிலிருந்து வீழ்ந்து இறப்போம் என்று சொன்னாள். ஆனால் நம்மிடம் பொன் பொருள் தீர்ந்து விட்டதால் காலிலே வாயுவின் நோய் என்று காட்டி அழுது மலையின் நெடிய உச்சியை ஏறடையாது பிரிந்து போய்விட்டாள். அங்கோட்டகள் குழல் ஆயிலையால் நம்மோடு செங்கோடு பாய்ந்து என்றுமானால் மண் செங்கோட்டின் மேல் காணாம் இன்மையால் மேவாதொழிந்தாலே கால் நோய் காட்டி கலந்து.
அங்கண் விசும்பின் அமரர் தொழப்படும் செங்கான்மால் ஆயினும் ஆகமன் தம் கை கொடுப்பதொன்றில்லாதவரை கொய்தலிர் அன்னார் விடுப்பர் தம் கையால் தொழுது. அங்கண் விசும்பின் அமரர் தொழப்படும் செங்கான்மால் ஆயினும் ஆகமன் அழகிய இடமுடைய விண்ணுலகில் தேவர்களும் தொழும் செங்கனுடைய இந்திரனே ஆனாலும் ஆகட்டுமே, தம் கை கொடுப்பதென்றில்லாதவரை கொய்தலிர் அன்னா விடுப்பர் தம் கையால் தொழுது. தம் கையிலிருந்து கொடுக்கும் பொருள் ஒன்றும் இல்லாதவரை கொய்யும் தளிர் போன்ற மேனுடைய வேசியர் தம் கையால் ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிவிடுவர். அழகிய இடமுடைய விண்ணுலகில் தேவர்கள் தொழும் செங்கண்ணுடைய இந்திரனை ஆனாலும் ஆகட்டுமே, தம் கையிலிருந்து கொடுக்கும் பொருள் ஒன்றுமே இல்லாதவரை கொய்யும் தளிர் போல மேனுடைய வேசியர் தம் கையால் ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிவிடுவர். அங்கண் விசும்பின் அமரர் தொழப்படும் செங்கன்மால் ஆயினும் ஆண்மகன் தம் கை கொடுப்பதென்றில்லாதவரை கொய்தலிர் அன்னார் விடுப்பர் தம் கையால் தொழுது. ஆனமில் நெஞ்சத்தனிய நீல கண்ணார்க்கு காணமில்லாதவர் கடுவனையர் காணாவே செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையர் அக்காரம் அன்னார் அவர்க்கு. ஆனமில் நெஞ்ச தனிய நீல கண்ணார்க்கு காணமில்லாத கடுவனையர் அன்பில்லாத மனமும் அழகிய நீல மலர் போலும் கண்களுடைய வேசியர்க்கு காணவே செங்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையர் அக்காரம் அன்னவர் அவர்க்கு. பொன்பொருள் இல்லாதவர் நெஞ்சு போன்றவளாவர் எல்லாரும் காண செக்கு ஒட்டி கொண்டிருக்கும் ஈட்டிய பொருள் மிக உடையவரானால் அம்மாதற்கு சர்க்கரை போன்றவராவர். அன்பில்லாத மனமும் அழகிய நீலமலர் போலும் கண்களும் உடைய வேசியருக்கு பொன் பொருள் இல்லாதவர் நெஞ்சு போன்றவராவர். காணச்செக்கு எல்லாரும் காணச்செக்கு ஒட்டி கொண்டிருந்தவரும் ஈட்டிய பொருள் மிக உடையவருமானால் அம்மாதர் சர்க்கரை போன்றவராவர். ஆனமில் நெஞ்சுக்கு தனி நீல கண்ணார்க்கு காணமில்லாதவர் கடுவனையர் காணவே செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையர் அக்காரம் அன்னார் கவர்க்கு. பாம்பிற் குறுதலை காட்டி ஒருதலை தேம்படு தென்கயத்து மீன் காட்டும் காடடும் ஆங்கு மலங்கண்ண செய்கை மகளிர் தோல் சேர்வார் விலங்கண்ண வெள்ளறிவினார். பாம்பிற் குறுதலை காட்டி பிடிக்க வரும் பாம்பிற்கு பாம்பு போன்ற தலை பக்கத்தில் காட்டி ஒருதலை தேம்படு தென்காயத்து மீன் காட்டும் மற்றொரு பக்கமாகிய வாளை இனிமை பொருந்திய தெளிந்த நீர்மிக்க தடாகத்தில் உள்ள மீனுக்கு காட்ட கூடியதாக விலாங்கு மீனை போன்ற இரட்டை செயலுடைய வேசியரின் தோலை ஆங்கு மலங்கண்ண செய்கை மகளிர் தோல் சேர்வார் விலங்கண்ண வெள்ளறிவிடார். விலங்கு போன்ற வெள்ளறியுடைய மூடர்கள் தழுவுவார். பிடிக்க வரும் பாம்பிற்கு பாம்பு போன்ற தலைப்பக்கத்தை காட்டி மற்றொரு பக்கமாகிய வாளை இனிமை பொருந்திய தெளிந்த நீர்மிக்க தடாகத்தில் உள்ள மீனுக்கு காட்ட கூடியதான விலாங்கு மீனை போன்ற இரட்டை செயலுடைய வேசியரின் தோலை விலங்கு போன்ற வெள்ளையரியுடைய மூடர் தழுவுவார். பாம்பிற் குறுதலை காட்டி ஒருதலை தேம்பட தென்கயத்து மீன் காட்டும் ஆங்கு மலங்கண்ண செய்கை மகளிர் தோல் சேர்வார் விலங்கண்ண வெள்ளறிவினார். பொத்த நூல் கல்லும் புனர்பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை பிரியலாம் என்றுரைத்த பொற்றொடினும் போர்த்தகர்கோடாயினால் நெஞ்சே நிற்றியோ போதியோ நீ. பொத்த நூல் கல்லும் புனர்பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை போல் பிரியலும் என்றுரைத்த துளைத்த கோல் துளையை கோத்த நூல்மணியும் போலவும் இணை பிரியாத அன்றில் பறவைகள் போலவும் நித்தமும் நம்மை பிரிய மாட்டோம் என்று உறுதி கூறிய பொன் வளையல் அணிந்த அவ்வேசி பெண்ணும் போர்த்தகர்கோடாயினால் நெஞ்சே நிற்றறியோ போதியோ நீ. போரிடும் ஆட்டுக் கடாவின் கொம்புகள் போல வேறு பக்கம் முறுக்கிக் கொண்டால் எனவே எது எனது நல்ல மனமே நீ அவள் பக்கமே இருக்கப் போகிறாயா என் பக்கம் வரப்போகிறாயா. துளைத்து கோத்த நூலும் மணியும் போலவும் இணை பிரியாத அன்றில் பறவைகள் போலவும் நிதமும் நம்மை பிரியவே மாட்டோம் என்று உறுதி கூறிய பொன்வளையில் அணைந்த வேசி பெண்ணும் போரிடும் ஆட்டுக்கடாவின் கொம்புகள் போல் வேறு பக்கம் முறுக்கி கொண்டாள் எனவே எனது நல்ல மனமே நீ அவள் பக்கம் இருக்கப் போகிறாயா என் பக்கம் வரப்போகிறாயா. பொத்த நூல் கல்லும் புனர்பிரியா அன்றிலும் போல் நித்தலும் நம்மை பிரியலும் என்றுரைத்த பொற்றொடியும் போர்த்தகர் கொண்டாயினால் நன்னெஞ்சே நிற்றியோ போதியோ நீ. ஆமா போல் நக்கி அவர்கை பொருள் கொண்டு சேமா போல் குப்புருவும் சில்லை கண் அன்பினை ஏமாந்தென்றிருந்தார் பொறுபவே தாமாம் பலரால் நகை. ஆமா போல் நக்கி அவர்கை பொருள் கொண்டு சேமோ போல் குப்புருவும் சிலைக்கண் அன்பினை காட்டு பசு நக்குவது போல முதல் இன்பமாக நடந்து வந்தவரின் கைப்பொருளை பறித்து கொண்ட பின் சண்டி எருதை போல் குப்புறப்படுத்திக் கொள்ளும் அப்புறப்பரத்தையின் போலி அன்பை நம்பி ஏமாந்து எமக்குரியது என்று இருந்தவர் தாம் பலராலும் நகைக்கப்படுவர். அன்பினை ஏமாந்திருந்தார் பெறுபவை தாமால் பலரால் நகை.
அதாவது காட்டுப்பசு நக்குவது போல முதலில் இன்பமாக நடந்து ஆண்டவரின் கைப்பொருளை பறித்துக்கொண்டு சண்டி எருதைப் போல குப்புறப்படுத்து கொள்ளும் அப்பறத்தையின் போலி அன்பை நம்பி ஏமாந்து எமர்க்குரியது என்று இருந்தவர் தாம் பலராலும் நகைக்கப் பெறுவர். ஆமா போல் நக்கி அவர் கை பொருள் கொண்டு சேமா போல் குப்புறவன் செல்லைக்கண் அன்பினை ஏமாந்தொருண்டென்றிருந்தார் பெறுபவே தாமாம் பலரால் நகை. ஏமாந்த பொழுதின் இனியார் போன்றின்றாய் தாமார்ந்த போதே தகர்கோடாம் மானோக்கின் தன்னெறி பெண்டிர் தடமுலை சேராரே செந்நெறிச் சேர்புன்பார். ஏமாந்த பொழுதின் இனியார் போன்றின்றாய் தாமார்ந்த போதே தகர்கோடாம் ஆடவர் ஏமாந்த போது இனியவர் போன்று நடித்து தாம் செல்வம் நிரம்பிய போது இனிமையற்றவராய் ஆட்டுக்கடாவின் கொம்புகள் போல முறுக்கி கொள்ளுகிற மான் போன்ற மருண்ட பார்வையுடைய தம்போக்கில் செல்லுகிற விலைமாதரின் பெரிய கொங்கைகளை நல்வழியடையோர் என்றும் முயல்பவர் தழுவார். மானோக்கின் தன்னெறி பெண்டிர் தடமுலை சேராரே செந்நெறி சேர்தும் என்பார். ஆடவர் ஏமாந்த போது இனியவர் போன்று நடித்து தாம் செல்வம் நிரம்பிய போது இனிமையற்றவராய் ஆட்டுக்கடாவின் கொம்புகள் போல முறுக்கி கொள்ளுகிற மான் போலும் மருண்ட பார்வையுடைய தம் போக்கில் செல்கிற விலைமாதரின் பெரிய கொங்கைகளை நல்வழி அடைவோம் என்று முயல்பவர் தழுவார். ஏமாந்த போதின் இனியார் போன்றின்னராய் தாமார்ந்த போதே தகர்கோடாம் மானோக்கின் தன்னெறி பெண்டிரும் தடமுலை சேராரே செந்நெறி சேர்தென்பார். ஊருசை நெஞ்சந்தம் உள்ளடக்கி உண்ணுதலார் தேரமொழிந்த மொழி கேட்டு தேறி எமரென்று கொள்ளுவாரும் கொள்பவே யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினார். ஊருசை நெஞ்சந்தம் உள்ளடக்கி உண்ணுதலார் தேரமொழிந்த மொழி கேட்டு விளங்கும் நெற்றியுடைய விலைமகளிர் துன்பம் செய்யும் தம் நெஞ்சின் வஞ்சகத்தை உள்ளே மறைத்து நம்பும்படி சொல்லும் சொற்களை கேட்டு நம்பி தேறி எமரென்று கொள்ளுவார் கொள்பவை யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினார். இப்பெண்டிர் எமக்கு உரியவர் என்று நம்பக்கூடியவர் நம்பத்தான் செய்கின்றனர். ஆனாலும் தம் உடம்பை தமக்கே உடையவர் அப்பெண்டிர் எவருக்கும் உரியவரல்லர். விளங்கும் நெற்றியுடைய விலைமகளிர் துன்பம் செய்யும் தம் நெஞ்சின் வஞ்சகத்தை உள்ளே மறைத்து நம்பும்படி சொல்லும் சொற்களை கேட்டு நம்பி இப்பெண்டிர் எமக்கு உரியவர் என்று நம்பக்கூடியவர் நம்பத்தான் செய்கின்றனர். ஆனாலும் தம் உடம்பை தமக்கே உடைய அப்பெண்டிர் எவருக்கும் உரியவரல்லர். ஊர்சை நெஞ்சந்தம் உள்ளடக்கி உண்ணுதலார் தேர மொழிந்த மொழி கேட்டு தேறி எமரென்று கொள்வாரும் கொள்பவை யார்க்கும் தமரல்லர் தம் உடம்பினார். உள்ளம் ஒருவன் உளையதா உண்ணுளாதார் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம் தெள்ளி அறிந்த விடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர். உள்ளம் ஒருவன் உளையதா உண்ணுதலார் விளக்கமான நெற்றியுடைய வேசியர் மனம் வேறாக பக்கம் இருக்க வஞ்சகமாய் செய்யும் செயல்முறை எல்லால் உலகினரால் தெளிவாக அறியப்பட்டிருந்தும் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம் தெள்ளி அறிவிடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினார். பாவம் நிறைந்த உடம்பை உடையவர் மூடர் அறிய மாட்டார். விளக்கமான நெற்றியுடைய வேசியர் மனம் வேறொருவன் பக்கம் நிற்க அதாவது விளக்கமான நெற்றியுடைய வேசியர் மனம் வேறொருவன் பக்கம் நிற்க வஞ்சகமாய் செய்யும் செயல்முறையெல்லாம் உலகினரால் தெளிவாக அறியப்பட்டிருந்தும் பாவம் நிறைந்த உடம்பை உடைய மூடர் அறிய மாட்டார். உள்ளம் ஒருவன் உளையாதா ஒண்ணுளாதார் கள்ளத்தால் செய்யும் கருத்தெல்லாம் தெள்ளி அறிந்து விடத்தும் அறியாராம் பாவம் செறிந்த உடம்பினவர். அடுத்ததாக கற்புடைய மகளிர். கற்புடைய பெண்டிரின் உயர் தகைமை. அரும்பெறற் கற்பின் ஐராணி அன்ன பெரும்பெயர் பெண்டிரேனும் விரும்பி பெருநசையால் பின்னிற்பார் இன்மையே பேணும் நறு நுதலால் தன்மையே துணை. அரும்பெற்ற கற்பின் ஐரணி அன்ன அரும்பெயர் பெண்டிரெனும் பெறுதற்கரிய கற்புடைய இந்திராணி போன்ற பெரிய புகழ்மிக்க பெண்ணேயும் தன்னை விரும்பி அடைய வேண்டும் என்றும் ஆசையால் தன் பின் வந்து நிற்கின்ற தீய ஆடவர் உருவாகாதபடி தன்னை காத்து கொள்கிற விரும்பி பெருநசையால் பின் நிற்பார் இம்மையே பேணும் நறு நுதலால் தன்மையே துணை. தன்னை காத்து கொள்ளக்கூடிய நறுமணமிக்க நெற்றியுடைய மனைவியே கணவனுக்கு நன்மை புரியும் துணையாவாள். பெறுவதற்கு அரிய கற்புடைய இந்திராணி போன்ற பெரிய புகழ்மிக்க பெண்ணேயாயினும் தன்னை விரும்பி அடைய வேண்டும் என்னும் ஆசையால் தன் பின் வந்து நிற்கின்றார் தீய ஆடவர் உருவாகாதபடி தன்னை காத்து கொள்ளக்கூடிய நறுமணமிக்க நெற்றியுடைய மனைவியே கணவனுக்கு நன்மை புரியும் துணையாவாள். அரும்பெறற் கற்பின் ஐராணி அன்ன பெரும்பெயர் பெண்டிரேனும் விரும்பி பெருநசையால் பின் இருப்பார் இம்மையே பேணும் நறுநுதலால் நன்மை துணை. குடநீரொட்டுண்ணும் இடுகட்பொழுதும் கடல் நீர் அற உண்ணும் கேளிர்வரினும் கடற்நீர்மை கையார கொள்ளும் மடமொழி மாதர் மனைமாட்சியாள்.
குடநீரட்டுண்ணும் இடுகட் பொழுதும் கடல் நீர் அற உண்ணும் கேளிர் வரினும். ஒரு குடத்து நீரை கொண்டே சமைத்து உண்ணத்தக்க நெருக்கடியான நேரத்திலும் கடல் அளவு நீரும் வற்ற உணவு உண்ணும் அளவு உறவினர் மிகுதியாக வந்திடும். விருந்தோம்பல் கடமை பண்பை ஒழுக்க நெறியாக கொள்கிற கடநீர்மை கையாரா கொள்ளும் மடமொழி மாதர் மனைமாட்சியால். விருந்தோம்பல் கடமை பண்பை ஒழுக்க நெறியாக கொள்கிற மென்மையாக மொழி பேசும் பெண்ணை மன வாழ்க்கைக்கு மாண்பு அளிப்பவளாவாள். ஒரு குடத்து நீரை கொண்டே சமைத்து உண்ணத்தக்க நெருக்கடியான நேரத்திலும் கடல் அளவு நீரும் வற்ற உண்ணும் அளவு கடல் நீரும் வற்ற உண்ணும் அளவு உறவினர் மிகுதியாக வந்துவிடும். விருந்தோம்பல் கடமை பண்பை ஒழுக்க நெறியாக கொள்கிற மென்மையான மொழி பேசும் பெண்ணை மனை வாழ்க்கைக்கு மாண்பு அளிப்பவளாவாள். குடநீரட்டுண்ணும் இடுக்கட் பொழுதும் கடல் நீர் அட உண்ணும் கேளிர் வரினும் கடநீர்மை கையார கொள்ளும் மடமொழி மாதர் மனைமாட்சியால். நாளாரும் ஆராய் நனிசிர்தாய் எப்புறனும் மேலோரும் மேலுரை சோரினும் மேலாய வல்லாளாய் வாழும் மூர் தற்புகழ் மான்கற்பின் இல்லால் அமர்ந்தேதில். நாளாரும் ஆராய் நனிசிறிதாய் எப்புறனும் மேலாறு மேலுரை சொரினும் நான்கு பக்கமும் இடிந்து வலியுடையதாய் மிகவும் சிறியதாய் எல்லாவிடத்தும் மேல்கூரை வழியாக உள்ளிருப்பவர் மேல் மலைத்துளி சொரியக்கூடியதாய் இருப்பினும் மேலாய் வல்லாளாய் வாழும் மூர் தற்புகழும் மான்கற்பின் இல்லால் அமர்ந்ததே இல். மேலான அறங்கள் புரிய வல்லவளாய் தான் வாழும் ஊரார் தன்னை புகழும்படியான சிறந்த கற்புடைய இல்லத்தரசு இருக்குமிடமே சிறந்த இல்லமாகும். நான்கு பக்கமும் இடிந்து வலியுடையதாய் மிகவும் சிறியதாய் எல்லாவிடத்தும் மேல்கூரை வழியாக உள்ளிருப்பவர் மேல் மலைத்துளி சொரியக்கூடியதாய் இருப்பினும் மேலான அறங்கள் புரிய வல்லவளாய் தான் வாழும் ஊரார் தன்னை புகழும்படியான சிறந்த கற்புடைய இல்லத்தரசு இருக்குமிடமே சிறந்த இல்லமாகும். நாளாரும் ஆராய் நனி சிறிதாய் எப்புறனும் மேலாறு மேலுரை சோரினும் மேலாய் வல்லாளாய் வாழுமூர் தற்புகழும் மான்கற்பின் இல்லால் அமர்ந்ததே இல். கற்கினியால் காதலன் காதல் வகை புனைவாள் உட்குடையால் ஊர் நாண இயல்பினால் உட்கி இடனறிந்தூடி இனிதின் உணரும் மடமொழி மாதரால் பெண். கற்கினியால் கணவனது கண்ணுக்கு இனியவளாய் காதலன் காதல் வகை புனைவாள் கணவன் விரும்பும் வகையில் அழகு செய் கொள்பவளாய் உட்குடையால் ஊர் நான் இயல்பினால் அச்சமுடையவளாய் ஊராருக்கு நாணும் கூச்சம் உடையவளாய் உட்கி உடனறிந்தூடி இனிதின் உணரும் மடமொழி மாதரால் பெண். கணவனுக்கு அஞ்சி இடம் அறிந்து அவனோடு ஊடல் காதல் விளையாட்டு கோபம் கொண்டு இன்பமாக கணவனது நிலையறிந்து ஒழுகும் மடமொழி பேசும் மாதுதான் சிறந்த மனைவியாள். கணவனது கண்ணுக்கு இனியவளாய் கணவன் விரும்பும் வகையில் அழகு செய்து கொள்பவளாய் அச்சமுடையவளாய் ஊராருக்கு நாணம் கூச்சம் உடையவளாய் கணவனுக்கு அஞ்சி இடம் அறிந்து அவனோடு ஊடல் காதல் விளையாட்டு கோபம் கொண்டு இன்பமாய் கணவனது நிலை உணர்ந்து ஒழுகும் மடமொழி பேசும் மாதுதான் சிறந்த மனைவியாவாள். கற்கினியால் காதலன் காதல் வகை புனைவாள் உட்குடையால் ஊர் நான் இயல்பினால் உட்கி இடனறிந்தூடி இனிதின் உணரும் மடமொழி மாதரால் பெண். எஞ்ஞான்றும் எங்கணவர் எம்தோள் மேற்சேர்ந்தொழினும் அஞ்ஞான்று கண்டேம்போல் நாணுதுமால் எஞ்ஞான்றும் என்னை கிளியினர் கொல்லோ பொருள்நசையால் பன்மார்பு சேர்ந்தொழுகுவார். எஞ்ஞான்றும் எங்கணவர் எம்தோள் சேர்ந்தின்னும் அஞ்ஞான்று கண்டேம்போல் நானும் அதால் எந்நாளும் எமது கணவர் எம் தோள்மேல் அணைந்து எழுந்தாலும் அந்த முதலிரவு நாளில் கண்டது போலவே இந்த நாளிலும் யாம் மிக்க நாணி கூசுகிறோம். எஞ்ஞான்றும் என்னை கொளியினர் கொல்லோ பொருள் நசையால் பன்மார்பு சேர்ந்தொழுகுவார். ஆனால் எப்போதும் பொருள் விருப்பத்தால் பலரது மார்பை தழுவி வாழும் பரத்தையர் எப்படித்தான் தழுவுகின்றனரோ எந்நாளும் எம் கணவர் எம் தோள் மேல் அணைந்து எழுந்தாலும் அந்த முதலிரவு நாளில் கண்டது போலவே இந்நாளும் யாம் மிகவும் நாணி கூசுகிறோம். ஆனால் எப்போதும் பொருள் விருப்பத்தால் பலரது மார்பை தழுவி வாழும் பரத்தையர் எப்படித்தான் தழுவுகின்றரோ எஞ்ஞான்றும் எங்கணவர் எம் தோள் சேர்ந்தெழினும் அஞ்ஞான்று கண்டேம் போல் நாணுதுமால் எஞ்ஞான்றும் எனை கிளியினர் கொல்லோ பொருள் நசையால் பன்மார்பு சேர்ந்தொழுகுவார். அடுத்ததாக உள்ள துணர்வுடையான் ஓதிய நல் நூலற்றால் வல்லன்மை பூண்டான் கண் ஒன்பொருள் தெல்லிய ஆண்மகன் கையில் அயில்வாள் அனைத்தாரோ நானுடையால் பெற்ற நலம். உள்ள துணர்வுடையான் ஓதிய நூலற்றால் வள்ளல் தன்மை பூண்டான் கண் ஒன்பொருள் வள்ளல் தன்மை உடையவனிடம் உயர்ந்த செல்வம்
வள்ளல் தன்மை உடையவனிடம் உள்ள உயர்ந்த செல்வம் உள்ளத்தில் நல்ல ஆராய்ச்சி உடையவன் கற்ற நூல் போல் பயன் தரும். தெல்லிய ஆண்மகன் கையில் அயில்வாள் அணைத்தரோ நானுடையால் பெற்ற நலம். நாணமுடைய குலமகளிர் பெற்றுள்ள அழகு தேர்ந்த ஆண்மகனது கையில் உள்ள கூரிய வாளைப் போல குறிப்பிடத்தக்கவாம். வள்ளல் தன்மை உடையவனிடம் உள்ள உயர்ந்த செல்வம் உள்ளத்தில் நல்லாராய்ச்சி உடையவன் கற்ற நூல் போல் பயனோ தரும். நாணமுடைய குலமகளிர் பெற்றுள்ள அழகு தேர்ந்த ஆண்மகனது கையில் உள்ள கூரிய வாளைப் போல் குறிப்பிடத்தக்கதாம். உள்ள துணர்வுடையான் ஓதிய நூலாற்றல் வல்லன்மை பூண்டான்கண் ஒன்பொருள். தெல்லிய ஆண்மகன் கையில் அயில்வாள் அணைத்தாரோ நானுடையால் பெற்ற நலம். கருங்கொல்லும் செங்கொல்லும் தூணி பதக்கென்று ஒருங்கொப்ப கொண்டானும் ஊரன் ஒருங்கொவ்வா நன்னுதலார் தோய்ந்த வரைமார்பன் நீராடா என்னையும் தோய வரும். கருங்கொல்லும் செங்கொல்லும் தூணி பதக்கென்று ஒருங்கொப்ப கொண்டானும் ஊரன் எனக்கு நேர் ஒவ்வாத அழகிய நெற்றியுடைய பரத்தையரை தழுவி மலையணைய மார்புடைய என் கணவன் நீராடாமல் என்னையும் தழுவு வருகிறான். ஒருங்கொவ்வா நன்னுதலார் தோய்ந்த வரை மார்பன் நீராடாது என்னையும் தோய வரும். இதனால் இவ்வூர் தலைவனாகிய என் கணவன் கருங்கொல்லியையும் செங்கொல்லியையும் வேறுபாடு அறியாது தூணி அளவு பதக்கு அளவாக ஒரு சேர ஒத்த அளவில் வாங்கியவனாவான். அதாவது எனக்கு நேர் ஒவ்வாத அழகிய நெற்றியுடைய பரத்தையரை தழுவிய மலையணைய மார்புடைய என் கணவன் நீராடாமல் என்னையும் தழுவ வருகிறான். இதனால் இவ்வூர் தலைவனாகிய என் கணவன் கருங்கொல்லினையும் செங்கொல்லினையும் வேறுபாடறியாது தூணி அளவு பதக்கு அளவாக ஒரு சேர ஒத்த வரிசை அளவில் வாங்கினாவான். கருங்கொல்லும் செங்கொல்லும் தூணி பதக்கென்று ஒருங்கொப்ப கொண்டானானும் ஊரன் ஒருங்கொவ்வா நன்னுதலால் தோய்ந்த வரை மார்பன் நீராடா என்னையும் தோய வரும். கொடியவை கூறாதி பாண நீ கூறின் அடிபய விட்டோதுங்கி சென்று துடியின் இடக்கண் அடையாமாம் ஊரர்க்கு அதனால் வழக்கண் அணையார் குறை. கொடிய கூறாதி பாண எம் கணவர் பிரிவை சொல்ல வந்த பாணனே யாம் அதற்கு உடுக்கையின் பயன்படுத்தப்படாத அடிக்கப்படாத இடப்பக்கத்தை போம் உள்ளோம். நீ கூறின் அடிப்பையா விட்டொதுங்கி சென்று துடியின் இடக்கண் அணையாமாம் ஊரர்க்கு அதனால் தலைவனது பிரிவு பற்றிய கொடிய செய்தி எம்மரிடம் கூறாதே. அதனால் வழக்கண் அணையார் குறை. கூறுவதானால் மெல்ல அடி வைத்து இவ்விடம் விட்டு நீங்கி போய் உடுக்கையின் பயன்படுத்தப்படும் அடிக்கப்படும் வலப்பக்கம் போன்ற பரத்தையருக்கு உரைப்பாயாக. அதாவது எமது கணவர் பிரிவை சொல்ல வந்த பாணனே யாம் அவருக்கு உடுக்கையின் பயன்படாத அடிக்கப்படாத இடப்பக்கத்தை போல் உள்ளோம். அதனால் தலைவனது பிரிவு பற்றிய கொடிய செய்தி எம்மிடம் வந்து கூறாதே. கூறுவதானால் மெல்ல அடி வைத்து இவ்விடம் விட்டு நீங்கி போய் உடுக்கையின் பயன்படுத்தப்படும் அடிக்கப்படும் வலப்பக்கம் போன்ற பரத்தையருக்கு உரைப்பாயாக. கொடியவை கூறாதி பாணா நீ கூறின் அடிபய விட்டொதுங்கி சென்று துடியின் இடக்கண் அணையாயாம் ஊரர்க்கு அதனால் வழக்கண் அணையார் குறை. அடுத்ததாக சாய்பறிக்க நீர் திகழும் தன் வயல் ஊரன் மீது ஈப்பறக்க நொந்தேனும் யானே மண் தீப்பறக்க தாக்கி முளைப்பொருந் தன் சாந்தினிய களம் நோக்கி இருந்தேனும் யான். சாய்பறிக்க நீர் திகழும் தன் வயல் ஊரன் மீது கோரைகளை பிடுங்கியதும் தண்ணீர் விழுகின்ற குளிர்ந்த வயல் சூழ்ந்த ஊரையுடைய என் கணவன் மேல் ஈப்பறக்க நொந்தேனும் யானே மண் ஈப்பறக்கும் பொறுக்காமல் ஒரு காலம் நொந்தவளும் நான் தான். தீப்பறக்க தாக்கி முளைப்பொரு தன் சாந்தனிய களம் நோக்கி இருந்தேனும் யான். ஆனால் காமத்தீ பொறி பறக்க அனைத்து பரத்தியரின் முளைகளோடு மோதிய குளிர்ந்த சந்தனச் சாந்து அணிந்த கணவனது மார்பின் அலங்கோலத்தை பார்த்து வருந்துபவளும் நான் தான். கோரைகளை பிடுங்கியதும் தண்ணீர் விழுகின்ற குளிர்ந்த வயல் சூழ்ந்த ஊரையுடைய என் கணவன் மேல் பறக்கவும் பொறுக்காமல் ஒரு காலம் நொந்தவளும் நான் தான். ஆனால் காமத்தீ பொறி பறக்க அனைத்து பரத்தையருடன் முளைகளோடு மோதிய குளிர சந்தன சாந்து அணிந்த கணவரது மார்பின் அலங்கோலத்தை பார்த்து வருந்துபவளும் நான் தான். சாய்பறிக்க நீர் திகழும் தன் வயல் ஊரன் மீது ஈப்பறக்க நொந்தேனும் யானே மண் தீப்பறக்க தாக்கி முளைபொருந்தான் சாந்தின் களியம் சாந்தனிய களம் நோக்கி இருந்தேனும் யான். அரும்பவில் தாரினால் எம்மருளும் என்று பெரும்பொய் உரையாதி பாண கரும்பின் கடைக்கண் அணையாம் ஊரர்க்கு அதனால் இடைக்கண் அணையார் குறை. அரும்பவில் தாரினால் எம்மருளும் என்று பெரும்பொய் உரையாதி பாண என் கணவனிடமிருந்து தூது வந்த பாணனே இன்று அரும்பு மலர்ந்த மாலையணிந்த என் தலைவன் எனக்கு அருள் செய்வான்
என என்னிடம் பெரிய பொய் சொல்லாதே. கரும்பின் கடைக்கண் அணையாம் யாம் ஊரருக்கு, அதனால் இடைக்கண் அணையார் குறை. அவர்க்கு யான் கரும்பின் கடையிலுள்ள சுவையற்ற கொழுந்தடை போன்றவள், அதனால் கரும்பின் சுவைமிக்க நடுப்பகுதியைப் போன்ற பரத்தையரிடம் போய் பேசுக. என் கணவரிடமிருந்து தூது வந்த பாணனே, இன்று அரும்பு மலர்ந்த மாலையணிந்த என் தலைவன் எனக்கு அருள் செய்வான் என என்னிடம் பெரிய பொய் சொல்லாதே. அவர்க்கு யான் கரும்பின் கடைசியிலுள்ள சுவையற்ற கொழுந்தடை போன்றவள், அதனால் கரும்பின் சுவைமிக்க நடுப்பகுதியை போன்ற பரத்தையரிடம் போய் பேசுக. அரும்பவில் தாரினும் எம் அருள் என்று பெரும்பொய் உரையாதி பாண, கரும்பின் கடைக்கண் அணையாம் ஊரர்க்கு, அதனால் இடைக்கண் அணையார் குறை. காம நுதலியல், அதாவது காமத்தின் இயல்பு கூறுதல். முயங்காக்கள் பாயும் பசலை மற்றூடி உயங்காக்கள் உப்பின்றாம் காமம் வயங்கோதம் நில்லா திரையலைக்கும் நீள் களித்தன் சேர்ப்ப புல்லாப் புலப்பதோர் ஆறு. முயங்காக்கால் பாயும் பசலை விளங்கும் கடல் ஓயாமல் அலைமோதுகின்ற நீண்ட உப்பளங்களிலுடைய குளிர்ந்த கடற்கரை நாடனே, வயங்கோதம் நில்லா தரையளிக்கும் நீள்களி தன் சேர்ப்ப. விளங்கும் கடலில் ஓயாது அலைமோதுகின்ற நீண்ட உப்பளங்களிலுடைய குளிர்ந்த கடற்கரை நாடனே, முயங்கக்கால் பாயும் பசலை மன்றூடி உயங்காக்கால் உப்பின்றாம் காமம். தலைவனோடு புனராடிவிடன் உடம்பில் பசலை என்னும் ஒருவகை நிறம் பரவும், ஆனால் ஊடல் சிறு பிணக்கு கொண்டு சிறிது பிரிந்து வாழினும் காமத்திற்கு இன்பமில்லை. புல்லா புலப்பதோர் ஆறு. எனவே முதலில் புணர்ந்து பிறகு ஊடுவது ஒருவகை சுவையான முறை. விளங்கும் கடலில் ஓயாது அலைமோதுகின்ற நீண்ட உப்பளங்களுடைய குளிர்ந்த கடற்கரை நாடனே, தலைவனோடு புனராவிடின் உடம்பில் பசலை என்னும் ஒருவகை நிறம் பரவும், ஆனால் ஊடல் சிறு பிணக்கு கொண்டு சிறிது பிரிந்து வருந்தாவிடினும் காமத்திற்கு இன்பம் இல்லை. எனவே முதலில் புணர்ந்து பிறகு கூடுவது ஒரு வகையான சுவையான முறை. முயங்காக்கால் பாயும் பசலை மற்றூடி உயங்காக்கால் உப்பின்றாம் காமம் வயங்கோதம் நில்லா திரையலைக்கும் நீள்களி தன் சேர்ப்ப புல்லா புலப்பதோர் ஆறு. தமமர் காதலர் தார்சூழ் அணியக்களம் விம்ம முயங்கும் துணையில்லார்க்கு இம்மெனப் பெய் எழிலி முழங்கு திசையெல்லாம் நெய்தல் அறைந்தன்ன நீர்த்து. தமமர் காதலர் தார்சூழ் அணியக்களம் விம்ம முயங்கும் துணையில்லார்க்கு, தாம் விரும்பும் கணவரது மாலை நிறைந்த அழகிய மார்பை தாம் முளைகள் பூரிக்கும்படி தழுவும் வாய்ப்பு இல்லாத பெண்டிற்கு இம்மென பெய்ய எழிலி முழங்கும் திசையெல்லாம் நெய்தல் அறைந்தன்ன நீர்த்து. என ஒளியுடன் மழை பெய்யும் மேகம் இடிக்கும் திசையெல்லாம் சாப்பறை அடித்தார் போன்ற துன்பச் சூழ்நிலை உடையதாக தோன்றும். தான் விரும்பும் கணவரது மாலை நிறைந்த அழகிய மார்பை தம் முளைகள் பூரிக்கும்படி தழுவும் வாய்ப்பு இல்லாத பெண்டிற்கு என்னும் ஒளியுடன் மழை பெய்ய மேகம் இடிக்கும் திசைகளெல்லாம் சாப்பறை அடித்தார் போன்ற துன்ப நிலை சூழ்ந்ததாய் தோன்றும். தம்மமர் காதலர் தார்சூழ் அணிய களம் விம்முன்ற இயங்கும் துணையில்லாருக்கு இம்மென பெய்ய எழிலி முழங்க திசையெல்லாம் நெய்தல் அறைந்தன்ன நீர்த்து. கம்மஞ்சை மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர் கொல்லை மலராய்ந்து பூத்தொடுப்பால் கைமாலையிட்டு கடலுந்தால் துணையில்லாருக்கு இம்மாலை என் செய்வதென்று. கம்மஞ்சை மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர் கொல்லை மலராய்ந்து பூத்தொடுப்பால் கம்மாளம் முதலிய தொழில் செய்த மக்கள் தொழில் முடித்து கருவிகளை உள் எடுத்து வைத்துவிட்ட மயக்கத்திற்கு மாலை நேரத்தில் நல்ல மலர்களை ஆய்ந்தெடுத்து மாலை தொடுத்து தலைவி கணவரது துணையில்லாத என்றோருக்கு இந்த மாலையாவது பயன் தரும் என்று கையில் இருந்த மாலையை கீழே எறிந்து கலங்கி அழுதாள். துணையில்லாருக்கு இம்மாலை என் செய்வதென்று. கம்மாளம் முதலிய தொழில் செய்த மக்கள் தொழில் முடித்து கருவிகளை உள் எடுத்து வைத்துவிட்ட மயக்கத்திற்குரிய மாலை நேரத்தில் நல்ல மலர்களை ஆய்ந்தெடுத்து மாலை தொடுத்த தலைவி கணவரின் துணையில்லாத என் போன்றவருக்கு இந்த மாலை யாது பயன் தரும் என்று கையில் இருந்த மாலையை கீழே எறிந்து கலங்கி அழுதாள். கம்மஞ்சை மாக்கள் கருவி ஒடுங்கி மம்மர் கொல் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பால் கைமாலை இட்டு கலந்தால் துணையில்லாருக்கு இம்மாலை என் செய்வதென்று. செல்சுடர் நோக்கி சிதற கண் கொண்ட நீர் மெல்விரல் ஊழ்தறியா விம்மித்தன் மெல்விரலின் நாள் வைத்து நங்குன்றம் என்னுங்கொள் அந்தோ தன் தோல்வை தலைமேற் கிடந்து. செல்சுடர் நோக்கி சிதறிக் கண் கொண்ட நீர் மெல்விரல் ஊழ்தெரியா விம்மித்தன். நம் மனைவி மறைக்கின்ற கதிரவனை பார்த்து சிதறிய செங்கோடு பொருந்திய தன் கண்ணில் வழிகின்ற நீரை மெல்லிய விரலால் முறைமுறையாக வலித்தரித்து விம்மி அழுதபோது
மெல்விரலில் நாள் வைத்து நங்குன்றம் என்னுங்கோல் அந்தோ தன் தோல்வை தனைமேற் கிடந்து. நாம் பிரிந்துள்ள நாளை தன் மெல்லிய விரலால் எண்ணிக் கணக்கிட்டு ஐயோ தலையணை மேல் தலை வைக்காமல் தோளை ஊன்றிச் சாய்ந்து கிடந்து நம் குற்றங்களை நினைத்து கொண்டிருப்பாளோ? நம் மனைவி மறைகின்ற கதிரவனைப் பார்த்து சிதறிய செங்கோலோடு பொருந்திய தன் கண்ணில் வழிகின்ற நீரை மெல்லிய விரலால் முறையாக வலித்து தெரித்து விம்மி அழுது நாம் பிரிந்துள்ள நாளை தன் விரலால் எண்ணி கணக்கிட்டு ஐயோ தலையணை மேல் தலை வைக்காமல் தோளே ஊன்றிச் சாய்ந்து கிடந்து நம் குற்றங்களை நினைத்து கொண்டிருப்பாளோ? செல் சுடர் நோக்கி சிதறிக் கண் கொண்ட நீர் மெல்விரல் ஊழ் தெரியா விம்மித் தன் மெல்விரலின் நாள் வைத்து நங்குன்றம் என்னுங்கொல் அந்தோ தன் தோல்வை தலைமேற் கிடந்து. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்ற தம்ம சிறுசிரல் பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிக்கல்ல ஒன்புருவம் கோட்டிய வில்வாக் கரிந்து. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்ற தம்ம என் காதலின் கண்ணை கயல் மீன் என்று கருதியதால் சிறிய மீன் கொத்தி குருவி கொத்தி தின்ன அவளை பின்னே சென்றது. பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிகல்லா ஒன் உருவம் கோட்டிய வில்வாக் கரிந்து. அம்மாடி அப்படி அவள் பின்னே சென்றும் ஊக்கத்தோடு முயன்றும் விளங்கும் அவள் புருவத்தை குருவியை கொள்ளும் வளைந்த வில்களுடைய நெஞ்சு என எண்ணி அஞ்சியதால் கொத்தாக ஓடிவிட்டது. என் காதலின் கண்ணை கயல்மீன் என்று கருதியதால் சிறிய மீன் கொத்தி குருவி, அதாவது கொத்தி தின்பதற்காக அந்த மீன் கொத்தி குருவி அவள் பின்னே சென்றது. அம்மாடி அப்படி அவள் பின்னே சென்றும் ஊக்கத்தோடு முயன்றும் விளங்கும் அவள் புருவத்தை, அதாவது குருவியை கொள்ளும் வளைந்த வில், அவரோட புருவம் எப்படி இருக்கான், குருவியை கொள்ளக்கூடிய வளைந்த வில் என்றெண்ணி அஞ்சியதால் கொத்தாக ஓடிவிட்டது. கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்ற தம்ம சிறுசிரல் பின் சென்றும் ஊக்கியெழுந்தும் எரிகல்லா ஒன்புருவம் கோட்டிய வில்லாக் கெரிந்து. அடுத்த அரக்காம்பல் நாரும் வாய் அம்மருங்கிற் கண்ணோ பரக்காணம் ஆற்றின கொல்லோ அறக்கார்ந்த பஞ்சினு கொண்டிட்டீனும் பையென பையவென்று அஞ்சிப்பின் வாங்கும் அடி. அரக்காம்பல் நாரும் வாய் அம்மருங்கின் கண்ணோ பரக்காணம் ஆற்றின கொல்லோ செவ்வாம்பல் மலர்போல் மணக்கும் வாயினையும் அழகிய இடுப்பையும் உடைய என் மகளுக்கு செந்நிறம் பொருந்தும் சாயக்குழம்பைப் பஞ்சு கொண்டு பூசினாலும் மெதுவாக மெதுவாக அறக்கார்ந்த பஞ்சினை கூட்டினும் பையவென்று அஞ்சிப்பின் வாங்கும் அடி. மெதுவாக மெதுவாக என்று கூறி அஞ்சு பின் இழுத்து கொண்ட காலடிகள் இப்போ தன் காதலுடன் பருக்கைக்கல் பொருந்திய காட்டு வழியில் செல்லும் கடுமையை தாங்கிக் கொண்டனவோ? செவ்வாம்பல் மலர் போல் மணக்கும் வாயினையும் அழகிய இடுப்பையும் உடைய என் மகளுக்கு செந்நிறம் பொருந்திய சாயக்குழம்பை பஞ்சிக்கொண்டு பூசினாலும் மெதுவாக மெதுவாக என்று கூறி அஞ்சி இழுத்து கொண்ட காலடிகள் இப்பொழுது தன் காதலுடன் பருக்கை கற்கள் பொருந்திய காட்டு வழியில் செல்லும் கடுமையை தாங்கிக் கொண்டனவோ? அரக்காம்பல் நாரும் வாய் அம்மருங்கின் கண்ணோ பரற்காணாம் ஆற்றின கொல்லோ அறக்கார்ந்த பஞ்சினட்டூடும் பையன அஞ்சிப்பின் வாங்கும் அடி. ஓலை கணக்கர் ஒளியடங்க புன் செக்கர் மாலை பொழுதின் மலர்ந்தார் பிரிவுள்ளி மாலை பரிந்திட்டதால் வனமுலை மேல் கோலஞ்சை செய்சாந்தம் நிமிர்ந்து. ஓலைக்கணக்கர் ஒளியடங்க புன் செக்கர் மாலை பொழுதின் மலர்ந்தார் பிரிவுள்ளி. ஓலை எழுதிய நூலை படிக்கும் பள்ளிக்கூடத்தார்களின் ஓசையடங்கிய சிறிது நேரம் செவ்வானம் பொருந்திய மாலை நேரத்தில் பிரிவுள்ளி மாலை பரிந்திட்டதழுதால் வனமுலை மேல் கோலஞ்சை சாந்தம் நிமிர்ந்து. தன்னை மணந்த கணவர் பிரிவதை எண்ணி மாலையை அரித்திருந்து தன் அழகிய முலைமேல் அழகு செய்து பூசிய சந்தனத்தை அழித்து தலைவி அழுது புலம்பினாள். ஓலையில் எழுதிய நூலை படிக்கும் பள்ளிக்கூடத்தார்களின் ஓசையடங்கிய சிறிது நேரம் செவ்வானம் பொருந்திய மாலை நேரத்தில் தன்னை மணந்த கணவன் பிரிவதை எண்ணி மாலையை அரித்திருந்து தன் அழகிய முலைமேல் அழகு செய்து பூசிய சந்தனத்தை அழித்து தலைவி அழுது புலம்பினாள். ஓலைக்கணக்கர் ஒளியடங்க புன்செக்கர் மாலை பொழுதின் மடர்ந்தார் பிரிவுள்ளி மாலை பருந்திட்டதால் எழுதாள் வனமுலை மேல் கோலஞ்சை சாந்தம் நிமிர்ந்து. கடற்கருங்கானத்து காலைப்பின் நாளை நடக்கவும் வல்லையோ என்றி சுடர்த்துடியி பெற்ற நொருவன் பெருங்குதிரை அந்நிலையே கற்றான் அஃதூறுமாறு. கடற்கருங்கானத்து காலை பின் நாளை நடக்கவும் வல்லையோ என்று உளையுடைய வளையலணிந்த என் தோழியை கடக்க முடியாத காட்டு வழியிலே காலை போன்ற காதலன் பின்னே நாளை நடந்து செல்லவும் வலிமை உடையையோ என்று நீ கேட்கிறாய். சுடர்த்துடியி பெற்றானேன் ஒருவன் பெருங்குதிரை அந்நிலையே கற்றான் அஃதூறுமாறு. பெரிய குதிரை பெற்றவன் ஒருவன் பெற்ற அப்போதே அதன்மேல் ஊர்ந்து சவாரி செல்லும் முறையினையும் கற்றிருப்பான்.
ஒளியுடைய வளையல் அறிந்த என் தோழியே, கடக்க முடியாத காட்டு வழியில் காளை போன்ற காதலன் பின்னே நடந்து செல்லவும் வலிமையுடையாயோ என்று நீ கேட்கிறாய். பெரிய குதிரையை பெற்றவன் ஒருவன் பெற்ற அப்போதே அதன் மேல் ஊர்ந்து, அதாவது சவாரி செல்லும் முறையினையும் கற்றிருப்பான். கடற்கருங்கானத்து காளை பின் நாளை நடக்கவும் வல்லையோ என்று கூறி சுடர்த்துடியினா ஒளி உடைய வளையல் உடைந்த என் தோழியே, பெற்றவன் ஒருவன் பெருங்குதிரை அந்நிலையை கற்றான் அக்தோரும் ஆறு. அடுத்ததாக, முளைக்கண்ணு முத்து முழுமையும் புல்லும் இலக்கணம் யாதும் அறியேன் கலைக்கணம் வேங்கை ஒருவும் நெறிசெலிய போலும் என் பூம்பாவாய் செய்த குறி. முளைக்கண்ணும் முத்தும் முழுமையும் புல்லும் இலக்கணம் யாதும் அறியேன், என் மகள் தன் முளைக்கண்களும் முத்து மாலையும் உடலும் பதியும்படி என்னை தழுவிக்கொண்ட குறிப்பை நேற்று சிறிதும் அறிதிலேன். கலைக்கணம் வேங்கை வெறுவும் நெற்செறிய போலும் என் பூம்பாவாய் செய்த குறி. என் பொலியுமிக்க பதுமை போன்ற மெகல் செய்த குறிப்பு மான் கூட்டம் புலிக்க அஞ்சும் காட்டு வழியிலே ஒருவரும் அறியாமல் தன் காதலுடன் செல்வதற்கு போலும். என் மகள் தன் முளைக்கண்களும் முத்து மாலையும் முழு உடலும் பதியும்படி என்னை தழுவிக்கொண்ட குறிப்பை யான் சிறிதும் அறிந்திலேன். என் பொலியுமிக்க பதுமை போன்ற மகள் செய்த குறிப்பு மான் கூட்டம் புலிக்கு அஞ்சும் காட்டு வழியிலே ஒருவர் அறியாமல் தன் காதலுடன் செல்வதற்கு போலும். முளைக்கண்ணும் முத்து முழுமையும் புல்லும் இலக்கணம் யாதும் அறியேன் கலைக்கணம் வேங்கை வெறுவும் நெற்செலிய போலும் என் பூம்பாவாய் செய்த குறி. அடுத்ததாக, கண் மூன்றுடையானும் காக்கை பயிரவும் எண்ணீன்ற யாயும் பிழைத்தென் பொன்னீன்ற கோங்கரும் பண்ணமுலையாய் பொருள்வையின் பங்கனார் சென்ற நெறி. கண் மூன்றுடையானும் காக்கையும் பையரவும் எண்ணீன்ற யாயும் பிழைத்தென் பொன்னிறத் தேமல் தோன்றியுள்ள கோங்கு மொக்கு போன்ற முளையுடைய என் தோழியே, என்னை மன்மதன் மலர்தூவி வந்திருக்கிறான். குயில் இனிமையாக கூவி இன்பத்தை தூண்டுகிறது. வெண்ணிலா தோன்றி என்னை வெம்பச் செய்கிறது. யான் பிறந்ததாலே இவ்வளவு துன்பப்படுகிறேன். இருப்பினும் மன்மதனை பொன்னின்ற கொங்கரும் பண்ண முளையாய் பொருள் வயிறின் பாங்கனார் சென்ற நெறி. மன்மதனை முதலில் எரித்து பின் எழுப்பிவிட்ட 3 கண்களுடைய சிவனும் குயில் முட்டை தன் கூட்டில் வைத்து குஞ்சு பொரித்த காகவும் நிலாவை கிரகண காலத்தில் விழுங்கிய பின் உமிழ்ந்து விட்ட படமுடைய ராகு என்ற பாம்பும் என்னை பிறவி தந்த என் தாயும் தவறு செய்துள்ளதாக என்ன கூறுவது? அவர்களின் மேல் அவைகளை மேல் குற்றம் சொல்லி பயனலே பக்கத்தில் இருக்க வேண்டிய என் கணவன் பொருளீட்டும் காரணமாக சென்றுள்ள அச்சத்திற்கு உரிய வழியே தவறு உடையதாய் என் பிரிவு துன்பத்திற்கு காரணமாக உள்ளது. அதாவது, பொன்னிறத் தேமல் தோன்றியுள்ள கோங்கு மொக்கு போன்ற முளையுடைய தோழியே, என்னை மன்மதன் மலர் தூவி வருத்துகிறான். குயில் இனிமைக்காக கூவி இன்பத்தை தூண்டுகிறது. வெண்ணிலா தோன்றி என்னை வெம்பச் செய்கிறது. யான் பிறந்ததாலேயே இவ்வளவு துன்பப்படுகிறேன். இருப்பினும் மன்மதனை முதலில் எரித்து பின் எழுப்பிவிட்ட 3 கண்கள் உடைய சிவனும் குயில் மூட்டை தன் கூட்டில் வைத்து குஞ்சு பெரித்த காகமும் நிலாவை, அதாவது கிரகண காலத்தில் விழுங்கிய பின் உமிழ்ந்துவிட்ட படமுடைய ராகு என்னும் பாம்பும் எனக்கு பிறவி தந்த என் தாயும் தவறு செய்துள்ளதாக என்ன கூறுவது? அவைகளின் மேல் குற்றம் சொல்லி பயனில்லை. பக்கத்தில் இருக்க வேண்டிய என் கணவர் பொருளீட்டும் காரணமாக பிரிந்து சென்றுள்ள அச்சத்திற்கு உரிய வழியே தவறு உடையதாய் என் பிரிவு துன்பத்திற்கு காரணமாக உள்ளது. கண் மூன்றுடையானும் காக்கையும் பயிரவும் எண்ணீன்ற யாயும் பிழைத்தென் பொன்னீன்ற கொங்கரும் பண்ண முளையாய் பொருள்வையின் பாங்கனர் சென்ற நெறி. ஸோ இத்துடன் நாலடியார் 400 பாடல்களுமே விளக்கத்தோடு நம்ம பார்த்தா எடுத்து, பாடல்களும் தனியாக பதிவிட்டிருக்கோம். பாடல் விளக்கத்தையும் நம்ம 400 பாடல்களுக்கும் விளக்கத்தையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ இது தேர்வு நோக்கிலும் தமிழ் அதோட அருமை நோக்கிலும் சிறப்புடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ வெற்றிக்காக உழைப்போம். மீண்டும் வெற்றியுடன் சந்திப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.